ஒரு 2 நிமிடம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? हम 2 मिनट सब मिलकर परमेश्वर की स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம் सब मिलकर स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தமே வர மாட்டேங்குது. எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். सब आवाज उठाकर कहेंगे स्तुति हो ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. हालेलुया। உற்சாகமா இருக்கீங்களா? उत्साह के साथ हो क्या? சந்தோஷமா இருக்கீங்களா? खुशी के साथ हो क्या? कितने பேர் சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग आप खुश हो? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். आपको देखने में मैं बहुत खुशी मनाता हूँ। மூன்றாவது முறையாக கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு கருவியாய் இந்த இடத்துல நிற்பதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். तीसरी बार परमेश्वर के वचन को उठा लाने वाला एक बर्तन के समान परमेश्वर रखा, इसके लिए परमेश्वर को धन्यवाद। हालेलुया 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 हालेलुया। अनेक புதிய முகங்களை பார்ப்பதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. कई सारे नए चेहरे को देखने में बहुत खुशी मनाता हूँ। கர்த்தர் நிச்சயமாகவே இங்கே நம்மளை கொண்டு வந்ததற்கான ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. परमेश्वर ने निश्चय यहाँ पर हमें लाया, एक मकसद के साथ लाया है। நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்த எல்லா வார்த்தையும் கிறிஸ்துவுக்கு ஆமென் என்றும் அவருக்கு ஆமென் என்றும் இருக்கிறது. मैं निश्चय कहता हूँ कि परमेश्वर इस कलीसिया के लिए दिया हुआ सारे प्रतिज्ञा उसके अंदर हाँ और आमीन के समान है। हालेलुया 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 हालेलुया। பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நல்லா உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். बाजू में वालों को कहिए कि आपको आज देखने में मैं बहुत खुशी मनाता हूँ। हालेलुया हालेलुया। நல்ல சத்தமா சொல்லுங்க. और आवाज से हालेलुया हालेलुया। இயேசு நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. यीशु हमारे बीच में मंडलाता है, विश्वास करने वाले हालेलुया कहेंगे। हालेलुया 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 हालेलुया। கர்த்தர் 2 நாளா உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर 2 दिन से आपसे बातें कर रहा है। நேற்று காலையிலே நான் மோசேயோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். कल सुबह में जैसे मूसा के साथ था आपके साथ रहूंगा ऐसे कहा। நேற்று மாலையில மோசே நடந்து வந்த வழிகளில் நம்ம எப்படி நடக்கணும் என்பதை அறிந்து கொண்டோம். कल शाम में भी मूसा जिस मार्ग से चलकर आया हम भी उस मार्ग में चलना है, उसे हमने सीख लिया है। இப்ப நான் ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கிறேன். अब मैं एक बेचारे एक स्थिति में हूँ। எந்த வார்த்தையை தான் ஆண்டவரே கொடுக்க சொல்றீங்க? कौन से वचन को आप देने के लिए कहते हो? திடீர்னு ஆரோக்கியப்பட போறாங்கன்னு சொல்லுங்கறாங்க. अचानक कहता है कि तुम आरोग्य पाने वाले हो। திடீர்னு பார்த்தா நான் உங்களுக்கு கண்மலையா இருப்பேன்னு சொல்றாங்க. अचानक कहता है कि मैं तुम्हारे लिए एक चट्टान के समान रहूंगा। அப்பதான் ஒண்ணு புரிஞ்சிருச்சு. तब मैं एक बात को समझ लिया। இங்க வந்திருக்கிற எல்லாரும் எப்படியாவது ஒரு பதிலோட தான் திரும்பி போகணும்னு நினைச்சிருக்கிறேன். यहाँ पे आए हुए सब लोग को जवाब के साथ ही लौटना आपने सोच कर आए हो। हालेलुया 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 हालेलुया। அதனால தான் எல்லாரும் சேர்ந்து இப்போ 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி நீங்க பேசுனீங்கன்னா, इसलिए सब मिलकर आप सब लोग पवित्र आत्मा में भर कर बातें करें கர்த்தர் तो நம்மோடு கூட தெளிவாய் பேசுவதற்கு நமக்கு உதவியா இருக்கும். परमेश्वर हमसे साफ रीति से बात करने के लिए हमें मदद होगी। हालेलुया हालेलुया। अनेक ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இருதயத்தில் விருப்பம் இருக்கிறது. कई सारे गहरे बातों को सिखाने के लिए मेरे हृदय में चाहत है। ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசணுமோ அதை மாத்திரம் தான் நம்ம பேசணும். लेकिन पवित्र आत्मा जो चाहते हैं केवल हमें उसे ही बताना है। எல்லாரும் சேர்ந்து 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். अब सारे लोग मिलकर 2 मिनट के लिए परमेश्वर की स्तुति करेंगे। हालेलुया हाँ कहेंगे, आमीन कहेंगे। स्तोत्रम 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 स्तोत्रम. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, धन्यवाद நன்றி पिता, அப்பா, धन्यवाद நீர் पिता। உலாவுவீராக तू அப்பா, मंडलाते हुए நீர் आ जा, இடைப்படுவீராக तू हमसे बातें कर। எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஆமென் हालेलुया हालेलुया। உற்சாகமே हालेलुया. उत्साह के साथ हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். पवित्र आत्मा हमसे बातें करने वाले हैं। கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, परमेश्वर कहने वाला it's वचन, the time to repair. परमेश्वर हमें इस समय में बनाना चाहता है। திருப்பி சொல்லுங்க, time to repair. कई
कहिए हमें बनाना चाहता है, பழுது பார்க்கிற நேரம். हमें वो बनाना चाहता है. சொல்லுங்க, பழுது பார்க்க வேண்டிய நேரம். परमेश्वर हमें फिर से बनाना चाहता है. நீங்க இத்தனை பேர் என்னைய பார்த்து சொன்னீங்கன்னா நான் எத்தனை தான் பழுது பார்க்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. आप इतने लोग आस-पास में देखकर कहेंगे, ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்து हम एक சொல்லுங்க. दूसरे के चेहरे को देखकर कहेंगे. 50 பேர் என்னைய பார்த்து சொன்னீங்கன்னா 50 பழுது பார்க்க வேண்டியது. अगर 50 लोग मेरे और कहेंगे तो मुझे 50 बार वैसे देखना होगा. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. बाजू में देखकर कहेंगे, Today आज it's the time आज ये समय है to repair ourselves. परमेश्वर हमें आपको रिपेयर करना चाहता है. பழுது பார்க்கிற நாள். हमें रिपेयर करने वाला एक दिन है. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया. வாக்கு தத்தத்தினால நிரப்பிக் கொண்டே இருந்தார். प्रतिज्ञा से वो भरता है. ஆவியில நிரம்பி இன்னைக்கு ஆராதிச்சீங்க. हम आत्मा में भरकर आज आराधना எங்க किए. சபைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் உண்டு. हमारी कलीसिया के लिए एक पसंदीदा गीत எங்க है. வாலிபர்கள் எதற்கு எடுத்து அதை தான் பாடுவாங்க. हमारे जवान कुछ भी हो ये गीत गाते हैं. அக்கினியின் அபிஷேகம் நா 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 நா. எனக்கு தெரியாதுங்க, கொஞ்சம் இறங்கிடுவே ஆமென். நதியாக பாய்ந்திடுவே Yes, Lord. நிச்சயம் செய்வார். வீசிடுவே நதியாக பாய்ந்திடுவே ஆமென். आमेन. இது என்ன பண்ணோம், நேர கல்வால் போறோம். அங்க மூணாவது பாடல பிள்ளைங்க பாடுறாங்க. वहां पे जाए कलवा में जब जाते तीसरा गीत कर बच्चे गाते हैं. வீடியோ எடுத்து என்னோட பிள்ளைகளுக்கு அனுப்பிச்சிட்டேன். वीडियो निकाल कर मैं अपने बच्चों को भेजा है. சந்தோஷம் தாங்கல உங்களுக்கு. उनको खुशी और समा नहीं पाए. அந்த போன்ல வந்த ரிப்ளை எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட वो காமிச்சு. फोन में आए रिप्ले से उन बच्चों को मैंने दिखाया. இங்க வந்து பார்த்தா அதே பாட்டு பாஸ்டர். यहाँ पर आकर देखो तो पास्टर यही गीत को गाते அப்போ हैं. ஒரு காரியத்தை கற்றுக் तो கொடுத்தார். एक बात को मैंने समझ लिया. ஒண்ணே ஒன்னு புரிஞ்சிருச்சு. एक बात समझ गया. அவருடைய அக்கினி எங்க இறங்குது முதல்ல. उसके अग्नि जहां पर उतरती है. திருப்புங்க யாத்ராகமத்தின் புத்தகம் निर्गमन को देखिए 40வது அதிகாரம் 40वां अध्याय வாசிப்போமா? 33 இருந்து வாசிக்க கேட்போம். 33वें अध्याय वचन से पढ़ने सुनेंगे. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் फिर उसके बाद वो अपने निवास स्थान को பலிபீடத்தையும் சுற்றி वेदी के और பரிகாரத்தை நிறுத்தி उसके साथ பிரகாரத்தை நிறுத்தி उसके बाजू में सारी चीजों को खड़ा कर பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். आंगन के कंगनान को उसने खड़ा करा है. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யாத்ராகமம் 40 33 ல இருந்து வாசிக்கிட்டு இருக்கோம். हम निर्गमन 40 उसका 33 वचन से पढ़ रहे हैं. ஓகே, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். इस रीति से मूसा ने अपने सारे काम को पूरा किया. இப்போ என்ன வேலை முடிஞ்சிருச்சு? उसका क्या काम पूरा हुआ है? ஆசரிப்பு வேலை முடிஞ்சிருச்சு. एक वेदी बनाने के सारे काम पूरा கூடாரத்தின் हुआ. வேலை முடிஞ்சிருச்சு. तंबू के सारे काम हो गए. பழுது பார்க்க வேண்டியது பழுது பார்த்து முடித்தாயிற்று. जिसे मरम्मत करनी थी वो मरम्मत कर पूरा हो गया है. கட்டப்பட வேண்டியது கட்டப்பட்டு முடித்தாயிற்று. जो बांधना चाहिए था वो बांध कर पूरा हो चुका है. சொல்றது புரிகிறதா? मैं जो कहता समझ रहे हो ना? Something has been done there. जहाँ कुछ कर हुआ है, Some repair has been done there. वहाँ पे कुछ मरम्मत की काम पूरी ஆண்டவர் हुई மோசே है. பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் மாதிரியின்படி செய்ய நீ परमेश्वर ने मूसा को देखा, कहा कि मैं तुझे जो नमूना दिखा था उसके अनुसार तू ஜாக்கிரதையாயிரு. उसके लिए सावधान He रहे. has been warned to build the temple of God. उसे परमेश्वर के तंबू को बनाने के लिए उसे सावधान किया गया The है. model which God gave was so precious. परमेश्वर ने जिस नमूने को हमको बहुत बहुमूल्य रीति से दिया है, ஜாக்கிரதையாருங்கிறாரு. तो उसे बनाने में सावधान रह कहता இந்த है. ஆலயத்தை கட்டறப்ப ஜாக்கிரதையாருன்னு வார்த்தை வந்துச்சா? इस भवन को बांधते इस समय तुम सावधान रहो ऐसे वचन आया कि இந்த नहीं? கட்டடம் கட்டறப்ப ஜாக்கிரதையா கட்டணும்ன்ற எண்ணம் வந்துச்சா? इस इमारत को बांधते समय तुम्हें सावधानी के साथ बांधना ऐसे आवाज आया कि But नहीं? there is a reason behind the word of God. लेकिन परमेश्वर का उसके पीछे एक कारण है. ஏன் ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு? हमें क्यों सावधान रहने के लिए कहता है? ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல உண்டு. उसके आत्मिक अर्थ कई सारे हैं. சரி, மோசே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். अब मूसा ने सब कुछ पूरा किया Now है. let's see what has happened. अब क्या हुआ हम देखते हैं. 34வது வசனம். 34वां वचन. அப்பொழுது ஒரு மேகம் तब एक बादल ஆசரிப்பு கூடாரத்தை मिलाप वाले तंबू पर மூடினது. छा गया. கர்த்தருடைய மகிமை परमेश्वर की महिमा வாசஸ்தலத்தை उसके निवास स्थान पर நிரப்பிற்று. भर दिया. இப்போ பாடுங்க பாஸ்டர், திருப்பி அந்த பாட்டு பாடுவோம். अब फिर से हम गाएंगे. திருப்பி வாசிச்ச உடனே அப்பொழுது ஒரு மேகம். तब एक बादल. எல்லாரும் திருப்பி சொல்லுங்க, அப்பொழுது ஒரு மேகம் कहिए सब भर. फिर एक बादल ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. मिलाप वाले तंबू पर छा गया. கர்த்தருடைய மகிமை परमेश्वर की महिमा வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. निवास स्थान को भर दिया. அக்கினியின் அபிஷேகம் பாடுங்க. Amen. Hallelujah. தேவ மகிமை Yes, Lord. Amen. Hallelujah. இப்ப
35வது வசனத்தை வாசி. अब 35 वचन को पढ़ेंगे। மேகம் அதின் மேல் தங்கி बादल उसके ऊपर छाकर கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் यहोवा के तेज को निवास पर भर दिया। எல்லாரும் इसलिए சேர்ந்து வாசிங்க. மோசே सब साथ में पढ़ेंगे। मूसा ஆசரிப்பு கூடாரத்திற்குள் उस मिलाप वाले तंबू में பிரவேசிக்க கூடாமல் இருந்ததா. प्रवेश न करने लायक रहा। சொல்லுங்க, பிரவேசிக்க முடியாது. कहे प्रवेश नहीं कर सकता है। தேவ மகிமை வந்துச்சுன்னா நிக்க முடியாது. परमेश्वर की महिमा उतर आते खड़े नहीं रह सकते हैं। ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, अंग्रेजी में एक शब्द कहा जाता है, anointing will strengthen the flesh, अभिषेक जो हमारे शरीर को बलवंत करता है, but the glory will flatten the flesh. लेकिन हमारे महिमा जो हमारे शरीर को एक समान कर देता है। மகிமை, உண்மையான தேவ மகிமையை நம்மனால தாங்கிக் கொள்ள முடியாது. परमेश्वर के सच्चे महिमा को हम सह नहीं सकते हैं। அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளணும்னா उस महिमा को अगर पा लेना है तो அந்த மகிமை இறங்குகிற வாசஸ்தலம் उस महिमा को उतरने वाला एक निवास स्थान ஜாக்கிரதையாய் செய்யப்பட்ட வாசஸ்தலமா இருக்கணும். एक सावधानी से बनाया गया निवास स्थान के समान रहना சொல்றது है। புரிகிறதா புரியலையா? मैं जो कहता हूं समझ रहे हो कि नहीं? கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரா இல்லையா? परमेश्वर आपको सिखाता है कि नहीं? எல்லாருக்கும் விளங்குதா, விளங்கி போயிருச்சா? सब लोग को समझ रहे हैं कि समझ के बाहर जाया है। எடுங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास के देखेंगे 7வது அதிகாரம் 7वां अध्याय 14வது வசனம். उसका 14वां वचन। 2 நாளாகமம் दूसरे इतिहास 7वां अध्याय 7வது அதிகாரம். 7वां अध्याय இப்போ 2வது வசனம் दूसरा वचन पढ़ेंगे। வாசிங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஹalleluya சொல்லுங்களேன். हालेलुया कहेंगे। ஹalleluya சொல்லுங்களேன். हालेलुया कहेंगे। கர்த்தருடைய மகிமை எங்க நிரப்பினது? परमेश्वर की महिमा कहां पर भर उतरी? தேவனுக்கு கட்டப்பட்ட தேவாலயத்தில் இறங்கி இருக்கு. परमेश्वर के लिए बनाए गए एक भवन के ऊपर उतर कर आए। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है ஆசாரியர்கள் நிற்க முடியல. याजक लोग वहां खड़े नहीं रह पाए। ஆசாரியர்கள் யார்? याजक कौन है? தேவனோடு உறவாடுகிறவர்கள், परमेश्वर के साथ बातें करने वाले, ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை பெற்றவர்கள், लोगों को जो भाग्य नहीं मिला वो पाए हुए लोग हैं। ஒவ்வொரு முறையும் பிரகாரத்திற்குள்ளேயும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயும் செல்கிறவர்கள், हर एक बार आंगन के अंदर पवित्र स्थानों के अंदर महापवित्र स्थान के अंदर जाने वाले தங்களை हैं। சுத்திகரித்துக் கொண்டு கால்களில் சங்கிலியை கட்டி தான் அனுப்புவாங்க. अपने आप को पवित्र कर कर पैरों में जंजीर बांध कर अंदर जाते हैं। அவர்களுடைய அங்கியில ஏபோத்துக்கு கீழே மணி தொங்கும். उनके शरीर में वस्त्र में ओइबोत के नीचे एक मणि रहती है। அந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா உள்ள ஆசாரியன் ஒழுங்கா உண்மையா உயிரோட இருக்கிறான்னு அர்த்தம். वो घंटी की आवाज आती है तो याजक जो सही रीति से अंदर जीवित है करके दिखाई देती सत्ता है। வரலனா अगर आवाज नहीं आए तो मर गया समझ जाओ। உடனே அந்த கால்ல கட்ட சங்கிலியை பிடிச்சு இழுப்பாங்க. तुरंत क्या करते हो? जंजीर पैर में जो बांधा है उससे बाहर खींच निकालते हैं। பாடி அப்படிதான் வெளியில எடுக்கணும். मरे हुए मृत्यु को ऐसे बाहर निकालते हैं। அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் கூட ऐसे याजक लोग भी நிற்க கூடாத ஒரு தேவ மகிமை ஆலயத்தை மூடினார். परमेश्वर की महिमा जो ऐसे रहे कि वो भी नहीं खड़े रह அதுதான் सके। பரிசுத்த ஆவியானவர் இப்ப திருப்பி டாபிக்கையும் டைரக்ஷனையும் மாத்திட்டார். इसलिए पवित्र आत्मा ने हमारे शिष्य के उसके विषय को बदल कर தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பணும். परमेश्वर की महिमा इस जगह को भरना है, உங்களை நிரப்பணும். आपको भरना है। ஜாக்கிரதையாய் செய்யப்பட்ட ஆலயத்தில் மூடணும். सावधानी से बनाए गए भवन को वो ढकना है। சாலமன் என்ன செய்தான்? सुलेमान ने क्या किया? என்ன செஞ்சான்? क्या किया? 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 7वां अध्याय का पहला वचन कहती है முதல்ல ஜெபம் பண்ணா. पहले उसने प्रार्थना किया। தேவ மகிமை இறங்கணுமா? परमेश्वर की महिमा उतरना है क्या? இந்த தேவாலயத்தில் ஜெபம் ஏறெடுக்கப்பட इस வேண்டும். भवन में परमेश्वर की प्रार्थना होना जरूरी है। இரண்டாவது பலிகளை இட்டான். दूसरा उसने बलि चढ़ाए। என்ன பலி? कैसे बलि? சர்வாங்க தகன பலி. होम बलियां चढ़ाए। எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும். सब कुछ भस्म किया जाना है। சுயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். हमारे शरीर भस्म किया जाना है। சுயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். हमारी व्यक्तिगत के सारी चीजें, பாவம் சுட்டரிக்கப்படணும். हमारे पाप की अभिलाषा के चीजें, நம்முடைய सब சொந்த कुछ, முடிவுகள் சுட்டரிக்கப்படணும். हमारे खुद के जो भी निर्णय लेते हैं वो सब कुछ भस्म அப்பொழுது किया தேவ जाना மகிமை है। இறங்கினது. तब परमेश्वर की महिमा उतर कर आती அப்பொழுது है। தான் தேவ மகிமை तब இறங்கினது. परमेश्वर की महिमा उतर कर आई। ஹalleluya. हालेलुया। ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். पवित्र आत्मा साफ रीति से कहते हैं 45 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின்படி एशाया 40 उसका 5वां भविष्यवक्ता की किताब के अनुसार கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். परमेश्वर की महिमा प्रकट होगी। ஆமென் சொல்லுங்களேன். आमेन कहेंगे। ஆமென் சொல்லுங்களேன். आमेन कहेंगे। நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்ப आप போகிறது. परमेश्वर के वचन सुनते हुए परमेश्वर की महिमा आपको भरती है। மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். शरीर के साथ रहने वाले हर एक उसे देखेंगे। The people around you will see the glory of God coming upon you. आपके आसपास के लोग सारे परमेश्वर की महिमा आपके ऊपर उतरते हुए देखेंगे। ஒவ்வொருடைய முகம் மோசேயின் முகத்தை போல மாற போகிறது. हर एक के चेहरे मूसे के चेहरे के समान बदलने वाला எப்பொழுது? है। इस समय पर The time with the Lord at the mountain. परमेश्वर इस समय में उस पर्वत में जैसे है वैसे। Hallelujah. हालेलुया। மோசேக்கு கொடுத்த அனுபவத்தை குறித்து
நேற்று பேசினோம். मूसा को दिया हुए अनुभव के लेकर कल हमने बातें देखे. நேற்று ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். कल कमरे में जाने के बाद पवित्र आत्मा ने एक बात को याद Why should I दिलाया. have spoken everything about Moses? तूने सब कुछ मूसा के बारे में क्यों नहीं बताया? And one thing that I have not revealed to you when you preach. लेकिन एक बात मैंने तुझे प्रकट नहीं किया तू जब प्रचार करते समय. ஆமாண்டவர் எதை வெளிப்படுத்தல? हाँ पिता आपने क्या प्रकट नहीं किया? The experience being with the Lord. परमेश्वर के साथ रहने वाले एक अनुभव को तूने नहीं எல்லாத்தையும் बताया. சொன்னேன்ல பாஸ்டர். मैंने कल सब बताया ना ஆனா पास्टर. மோசே இந்த அனுபவத்தை ஏன் சொல்லல? लेकिन मूसा ने इस अनुभव को क्यों नहीं बताया? ஆண்டவர்ட்ட கேட்டேன். परमेश्वर से That पूछा. has to be spoken on the next day. ये कल के दिन में बताया जाना करके परमेश्वर ने कहा. காலையில மறந்துட்டேன். मैं सुबह भूल गया. இங்க வரப்ப மறந்துட்டேன். यहाँ पर आते वक्त मैं भूल गया. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கறப்ப மறந்துட்டேன். लेकिन वहाँ पर जब बैठा तभी भी मैं भूल गया. பாஸ்டர் கூப்பிடுறப்ப மறந்துட்டேன். पास्टर ने जब बुलाया मैं भूल गया. The moment we stand here, मैं जब इस समय में यहाँ पर the खड़ा हुआ, moment you started praising the Lord, अब परमेश्वर को स्तुति करने से शुरुआत की है. Holy Spirit reminded the word. पवित्र आत्मा ने मुझे याद दिला दी है அந்த மகிமையின் அனுபவம். उस महिमा के अनुभव को. அந்த மகிமையின் उस அனுபவம். महिमा के अनुभव को. மோசேயோடு இருந்தது போல जैसे मूसा के साथ थे, நான் உங்களோடு கூட இருப்பேன்னு मैं சொன்னார். तुम्हारे संग रहूंगा ऐसे कहा है. வாக்குத்தத்தம் கொடுத்தார். उसने प्रतिज्ञा दिया है. பலமனதா இருங்கன்னு சொன்னார். वो तुम्हें हृदय बांधने के लिए कहा है. திடன் கொள்ளுங்கள் என்று तुम சொன்னார். या बांधकर दृढ़ हो जाओ कहा है. ஒருவனும் உங்களுக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று कोई भी சொன்னார். तुम्हारे विरुद्ध नहीं खड़े रहेगा कहा है. மோசேக்கு இருந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். मूसा को रहने वाले अनुभव को सिखाया. But now लेकिन अब there was one prestigious experience for Moses एक बहुमूल्य अनुभव जैसे मूसा के लिए था, where no one in the Bible had it before. शास्त्र में किसी और को ऐसे एक अनुभव नहीं दिया. புதிய ஏற்பாட்டில் அந்த அனுபவம் இயேசுவுக்கு மாத்திரம் கிடைத்தது. नए करार में केवल यीशु मसीह को वो अनुभव मिला. மறுரூப மலையில இயேசு மறுரூபமானார். रूपांतर की पर्वत पर यीशु मसीह रूपांतर हुए. பழைய ஏற்பாட்டில் மோசே மறுரூபமாக்கப்பட்டார். लेकिन पुराने करार में मूसा रूपांतर किया गया. எப்படி? कैसे? எப்படி? कैसे? மலை மேல ஏறி கீழே இறங்குறப்ப மோசேயின் முகம் ஒருவராலும் பார்க்க கூடாது. पर्वत पर चढ़कर नीचे उतरते समय मूसा के चेहरे को कोई देख नहीं நல்லா सकता. கவனிங்க, when you are with the glory of the Lord, परमेश्वर के साथ आप महिमा से भरे रहते हैं. எந்த ஆளும் உங்களால பார்க்க முடியாது. आपको कोई भी नहीं देख सकते हैं. உங்களை குறித்து ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. आपके बारे में कोई दोषी नहीं ठहरा No सकते one हैं. can criticize you. कोई भी तुम्हें दोषी नहीं ठहरा सकता ஒருத்தர் है. விரல நீட்டி குற்றப்படுத்த कोई भी முடியாது. तुम्हें उंगली दिखाकर दोषी नहीं ठहरा सकता है. கர்த்தருக்கு நன்றி हम अच्छे சொல்லுங்க. से ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा கேட்க करेंगे. மாத்திரம் செய்யாதீங்க, நல்லா ரிசீவ் பண்ணுங்க. हम केवल सुनना ही नहीं लेकिन उससे पाले लायक हमें Hallelujah. हालेलुया. Hallelujah. Hallelujah. தேவ மகிமையினால் நிரப்பப்பட போறீங்க. परमेश्वर की महिमा से भरने वाले हो. The glory of the Lord is going to fill you. परमेश्वर की महिमा आपको भरने वाली है. 40 ஏசாயா திருப்பி வாசிப்போமா? 40 यशाया की किताब फिर से पढ़ेंगे. 40 यार, अध्याय सुंदर 5वां वचन। वचन. வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் யாவரும் இல்ல. என்ன போட்டிருக்கு? Come on, read it again. फिर से हम पढ़ेंगे. ஐயோ நல்ல உற்சாகம் இருங்களே. ஆவியானவர் எனக்கு நான் மறந்துட கூடாது. மாம்சமான திருப்பி சொல்லுங்க, மாம்சமான. ये शरीर से सारे लोग. அப்ப தேவ மகிமை வந்துச்சுன்னா परमेश्वर की महिमा अगर आती है तो whatever which has the flesh, जो कोई मांस से भरे हुए हैं, மிருகத்துக்கு இருக்கும், जानवर के लिए होगी, பறவைக்கு இருக்கும், पक्षियों को होगी, மனுஷனுக்கு இருக்கும், मनुष्य के अंदर होगी, எல்லாருக்கும் सब लोग के अंदर, கண்களிலே आंखों में தேவ மகிமை தெளிபடும். परमेश्वर की महिमा दिखाई. Hallelujah. हालेलुया. Hallelujah. Hallelujah. அதுதாங்க மகிமை. यही महिमा है. இது வேற எந்த இடத்துலயும் கொடுக்கப்படல. और ये किसी जगह पर नहीं दी गई அபிஷேகத்துல है. கொடுக்கப்படல. अभिषेक में नहीं दिया ஆனா गया. தேவ மகிமை வந்துச்சுன்னா लेकिन परमेश्वर की महिमा उतर மாம்சமான जाती है. யாவும் शरीर से रहने वाला हर एक के தேவ ऊपर மகிமையை காணும். परमेश्वर की आंखों परमेश्वर को देखेगी. ஏன்னா வேதம் சொல்லுது, कि शास्त्र कहती है காக்கா பறவைகள் தேவனுக்கு நன்றி செலுத்துமா. कौवा और पशु जो है सब कुछ परमेश्वर की धन्यवाद देते हैं. It knows who its God is. वो जानते हैं कि कौन मेरा परमेश्वर है. மிருகங்களுக்கு பறவைகளுக்கு தெரியுது என்னுடைய தேவன் யார். पशु पक्षियां जानते हैं कि मेरा परमेश्वर कौन है. அதுக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் உண்டு, ஆனா நமக்கோ இல்லை. उसे धन्यवाद देने का आदत है लेकिन हमें नहीं है. இன்னைக்கு இந்த மகிமை உங்களை நிரப்பும் பொழுது आज महिमा जब आपको भरेगी, you will be seen and unique person in this society. आप इस समाज में एक अलग भिन्न रीति से दिखाई पड़ेंगे. ஆமென் சொல்லுங்களேன். आमीन कहेंगे. தயவு செஞ்சு நல்லா ரிசீவ் பண்ணுங்க. आप विश्वास के साथ उसे पाने के लिए कोशिश कीजिए. Hallelujah. हालेलुया. Hallelujah. 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 யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் योवेल के भविष्यद्वाणी का किताब பயங்கர ஆச்சரியமா இருக்கு. बहुत भयानक अचंभित होने The लायक. Lord is taking me in a different direction. परमेश्वर मुझे किसी और मार्ग में ले जाकर तुम्हें बताना चाहता है. Wonderful Holy Spirit. पवित्र आत्मा जो बहुमूल्य है. யோவேல் 2ஆம் அதிகாரம் योवेल दूसरा किताब 28 ல இருந்து उसके 28 वचन से उसके 32 वचन तक என்ன देखते செய்ய हैं. போறோம் தெரியுமா? क्या करने वाले जानते தமிழ் हो? பைபிள் வச்சிருக்கவங்க கை தூக்குங்க. तमिल बाइबल रखने वाले हाथ उठाइए. எல்லாரும் தமிழ் பைபிள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். सब लोग साथ में मिलकर पढ़ने वाले हैं. வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து 1 2 3 அதற்கு பின்பு என்ன சத்தமா?
ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்த அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is this talking about? ये किसके बारे में बताती है? எதை குறித்து பேசுகிறது? ये किसके बारे में बताती है? மாம்சமான யாவர் மேலும் मांस से भरे हुए हर एक நாவாய் ஊற்றுவேன். मैं अपने आत्मा को उंडेलूंगा. அப்பொழுது மகிமை வெளிப்படும். तब महिमा प्रकट होगी. இதே சம்பவத்தை यही संभव को दूसरा 17 अधिकार दूसरे अध्याय 17 वचனம் 17 से लेके 21 तक हम देखते हैं। அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது हम प्रेरित की किताब में जब पढ़ते हैं ஒரு வார்த்தை இப்படியாக தொடங்குகிறது. एक वचन ऐसी रीति से शुरू होती है, கடைசி நாட்களில் आखिर के दिनों में, கடைசி நாட்களில் आखिर के दिनों में இதே வசனத்தை போட்டுருக்காங்க. इसी वचन को लिखी गई है। இது எப்ப நடக்க வேண்டியது? तब ये कभी होने वाली है, जानते இப்ப நடக்க हैं? வேண்டியது अभी होने वाली है। நம்ம கடைசி காலத்துல हम இருக்கிறோம். आखिर के दिनों में हैं। ஆமாவா இல்லையா? हाँ कि नहीं? வேதம் சொல்லுகிறது शास्त्र कहती है அப்பொழுது तब பூமி எங்கும் पूरे पृथ्वी भर में கொள்ளை நோய் வரும். वहां पे महामारी It's one आएगी। of the sign of my coming. ये एक चिन्ह है जो मेरे आगमन के लिए होने वाली है। முதலாவது நூற்றாண்டில் இருந்து पहले जो शताब्दी से இப்ப लेकर வரைக்கும் अब तक கொள்ளை நோய் வந்து கொண்டுதான் இருக்கு. महामारी आते ही रही है, ஆனா வேதம் தெளிவாய் लेकिन சொல்லுகிறது शास्त्र अच्छे से कहती है பூமி எங்கும் पृथ्वी भर में கொள்ளை நோய் வரணும். एक महामारी आना है। ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்துச்சு. वो एक स्पेनिश फ्लू जैसे आई, ஸ்பெயினை மாத்திரம் தாக்கினது. केवल स्पेन पर आई थी। எபோலா வந்தது. एबोला आया, ஆப்பிரிக்காவை மாத்திரம் केवल தாக்கினது. अफ्रीका पर आया। பிளாக் ஃப்ளூ வந்தது. एक ब्लैक फ्लू आई, ஆப்பிரிக்கா கண்டத்தை தாக்கினது. अफ्रीका के पूरे कॉन्टिनेंट पे आई। ஒவ்வொரு கண்டத்தை மாத்திரம் தாக்கின கொள்ளை நோய் தான் இதுவரைக்கும் வந்தது. हर एक खंड खंड पर आए हुए ऐसे महामारी आए हैं, ஆனால் இந்த கொரோனா लेकिन ये कोरोना है தேசத்துல உலகத்துல பூமியில இருக்கிற அத்தனை நாடுகளையும் देश தாக்கினது. में हर एक पृथ्वी में हर एक जगह पर आकर हर एक जागृत पड़े। रहिए। इसलिए सावधान रहिए। இயேசு சொன்ன அடையாளம் நடந்து फिर यीशु கொண்டிருக்கிறது. ने कहा हुआ चिन्ह आज के दिन में पूरा होती है, கொண்டிருக்கிறது நடந்து விட்டது. वो नहीं होने वाली नहीं हो गई है। கடைசி நாட்கள் हम இருக்கும். आखिर के दिनों में हैं। ஃபாதர் பிரக்மன் சொன்ன கற்றுக் கொடுத்தார். फादर ब्रैकमन जी ने एक चीज को सिखाया, தூங்கும் பொழுது ஜெபிக்கணும். हम सोते समय प्रार्थना करना है, எழும்பின உடனே हम ஜெபிக்கணும். उठते ही प्रार्थना करना என்ன है। ஜெபிக்கணும்? क्या प्रार्थना करना है? ஆண்டவரே, हे परमेश्वर, இன்று பகல் என்னை அழைத்து போக நீர் வரவில்லை. आज सुबह आज मुझे उठा ले जाने तू आया नहीं। இன்னைக்கு வருகை பகல்ல இல்லாம போயிருச்சு. आज तेरा आगमन दिन में नहीं था। நான் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்க போறேன். मैं खाना खाकर प्रार्थना करके सोने वाला हूँ। தயவு செஞ்சு வந்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போயிருங்க. आप विनती से अगर आप आगे तो मुझे ले जाओ। தூங்கி எந்திரச்சோனே சொல்லுவாரா? मैं सो के उठते हो कहेंगे, ஐயோ ஆண்டவரே விழுந்துருச்சு. हे परमेश्वर, सुबह हो गई, நான் உயிரோட தான் இருக்கிறேன். मैं अभी भी जीवित ही हूँ। அப்ப நைட் நீங்க வரலையா? और रात में आप नहीं आए क्या? இன்னைக்கு சாப்பிட்டுட்டு என்னோட வேலையை செய்ய போறேன். आज मैं खाना खाकर अपने काम को करने वाला ஜெபிச்சிட்டு हूँ। வேலையை பார்க்க मैं போறேன். अपने प्रार्थना कर काम करने वाला விட்டுட்டு हूँ, போயிடாதீங்க. इसलिए मुझे छोड़कर मत जाना। It is should be everyday prayer for you. ये हर दिन का उनका प्रार्थना बनना இந்த चाहिए है। ஜெபத்தை நீங்க தினமும் आप इस ஏறெடுத்தீங்கன்னா प्रार्थना को प्रतिदिन करते आएंगे உங்களால तो பாவம் செய்ய முடியாது. आप पाप कर नहीं सकते। நினைச்சு பாருங்க, காலையில எந்திரச்ச உடனே சொல்றீங்க அப்பா இன்னைக்கு வந்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருங்க. सोच कर देखिए, सुबह उठते कहते कि पिता आप आएंगे तो आज मुझे ले जाओ। பாவிகளை கூட்டிட்டு போவாரா? पापियों को ले जाएगा क्या? இல்லை. नहीं, யார் அவருக்கு பிரியமாய் பரிசுத்தமா இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து जो செல்வார். उसके लिए प्रिय और पवित्र है उसे केवल वो ले இப்படி जाएगा। ஜெபிச்சீங்கன்னா பாவம் செய்ய முடியுமா? ऐसे प्रार्थना करने पर आप पाप कर सकते हैं क्या? கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு போகுமா? आपके नजरें यहाँ वहाँ जाएगी இல்ல क्या? ஜெபிக்காம தான் இருப்பீங்களா? या आप प्रार्थना किए बिना रहेंगे क्या? இல்லை. नहीं, இல்லை. नहीं। இரவு தூங்கும் பொழுது रात में सोते समय இதை சொல்லி தூங்கினால் आप इस कहकर सोएंगे तब இரவு தவறான எண்ணங்கள் வருமா? हमारे रात में बुरे सपने बुरे बातें हमारे सोच में आएंगी क्या? இல்லை. नहीं। கோபப்படுவோமா? हम क्रोधित होंगे क्या? பொய் சொல்லுவோமா? हम झूठ कहेंगे क्या? பாவம் செய்வோமா? हम पाप करेंगे क्या? ஒன்றும் செய்ய மாட்டோம். कुछ भी नहीं करेंगे, பயம் தொற்றிக்கொள்ளும். क्योंकि हमारे डर जो है हमें என்ன பயம்? आग लगी। क्या डर रहेगी? ஐயோ இந்த ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். हे मेरा परमेश्वर मुझे छोड़कर चला जाएगा। விட்டுட்டு போயிடுவாரோன்றது ये பயமா இருக்கணும். छोड़ जाएगा क्या, वो डर हमारे अंदर रहना ஆனா है। இயேசு வரப்போகிறார் என்பது மகிழ்ச்சியா இருக்கலாம். लेकिन मेरा यीशु आने वाला है, वे खुशी के साथ रहना है। யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வருகை சந்தோஷமா இருக்கும் इससे परमेश्वर के आगमन एक खुशी बनकर रहेगी। அவங்க தாங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறீங்க. वही खुशी के साथ आज है। அவங்க தான் உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். वही परमेश्वर के लिए प्रिय जीवन बिताते हो, उसका अर्थ है। கல்யாணமான புது மாப்பிள்ளை பொண்ணுட்ட கேட்டு பாருங்க. शादी हुए नए दुल्हन के जोड़ों को पूछकर देखेंगे, இயேசு இன்று இரவு வரப்போகிறார். यीशु मसीह आज रात को आने वाला है। உலப்புலாத பயலே. एक जात तेरे को कोई काम करना नहीं क्या? கல்யாணமாச்சு. अभी तक शादी हुआ है, இன்னும் ஒரு வாரம் கூட अब ஆகலையே. तक एक हफ्ता भी नहीं हुआ ஒரு है, மாசம் கூட ஆகலையே. एक महीने भी नहीं हुआ है। என்கிட்ட கேட்டாங்க. मुझसे पूछे, என் மனைவிட்ட தான் சொன்னேன். मेरी पत्नी से मैंने वही कहा। திருமணமான அன்று கார்ல ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம். शादी के दिन में रिसेप्शन के लिए मैं जा रहा था। I hold her hands.
मैंने उसके हाथ पकड़ा, வெக்கமாய் போச்சு மனைவிக்கு. मैं उसको शर्म आने लग गई। பக்கத்துல மாமா உட்கார்ந்திருந்தாங்க. बाजू में मामा बैठे थे, கையை பிடிச்சு கேட்டேன். मैंने हाथ पकड़कर पूछा, இன்று இரவு आज रात को ஆண்டவர் வந்தார்னா परमेश्वर अगर आए என்னோடு तो கூட வர நீ ஆயத்தமா இருக்கிறியா? मेरे साथ आने के लिए तू तैयार है क्या? She was so happy to hear that. वो सुनने के लिए वो बहुत खुशी मनाई। அது தவிர எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். उससे बड़ी खुशी और क्या हो सकती है? What makes a joy? इससे बड़ी और खुशी क्या हो அதை सकती விட है? மேல்மேல் சந்தோஷம் என்ன? इससे बड़ी खुशी क्या है? இல்ல சொந்தம் இல்ல பந்தம் இல்ல நினைக்காதீங்க. कोई रिश्ता है ये नहीं है ऐसा मत पूछिए। வேதம் சொல்லுகிறது शास्त्र कहती है மேலானவைகளை நாடுங்கள். आप ऊंचे बातों के लिए चाहत रखो, வரப்போவதை நாடுங்கள். जो आने वाली है उसकी बाट जो ना। அதான் நேத்து மோசே குறித்து வாசிக்கிறப்ப என்ன வாசிச்சோம்? इसलिए मूसा के इस बारे में जब हम पढ़ते हो क्या पढ़ा? இனி வரும் பலன் மேல் நோக்கமா இல்லாமல் इसके आने वाले बल के ऊपर मैं चाहत नहीं रखते அவர் हुए, சொல்றது உலக பலன். वो कहता है कि संसार ஆனா के में बल, உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? लेकिन आपको और मुझे क्या चाहिए? இனி வரப்போகும் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். आने वाले यीशु मसीह के आगमन के लिए हम बाट जोना है। ஹalleluya. हालेलुया। அந்த சந்தோஷம் உங்களுக்கு वो நிரப்புதா? खुशी हमें भरती है क्या? இல்ல அவருடைய வருகையை நினைச்சு பயப்படுறீங்களா? या उसके आगमन को सोचकर अब डर मानते हैं? பாஸ்டர் கடன் அடைக்கணும். पास्टर बहुत कर्जा है वो सब பாஸ்டர் चुकाना வீடு है, கட்டணும். घर बांधना है पास्टर, எப்படியாவது ஒரு பென்ஸ் வாங்காம போக கூடாது. कैसे भी एक बेंच खरीदे बिना नहीं जाना है, எப்படியாவது இந்த பெரிய பங்களா கட்டாம போக கூடாது. कैसे भी एक बड़ा बंगला बांधे बिना नहीं जाना है, இந்த கல்யாணல தாராவில பாக்குற மாதிரி எப்படியாச்சும் ஒரு அபார்ட்மென்ட் கட்டாம போயிர ये கூடாது. कल्याण में दारे में देखने ऐसा कैसे भी एक अपार्टमेंट को बांधे बिना नहीं जाना है। வேதம் சொல்லுகிறது शास्त्र कहती है தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர் परमेश्वर हम पर प्रेम जताया इसलिए அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை उसने जो तैयार किया है கண்கள் காணவில்லை, हमारी आंखों ने नहीं காது देखी, கேட்கவில்லை, हमारी कानों ने नहीं सुना, இருதயம் தோன்றவில்லை. हमारे हृदय में भी वो समझ नहीं आई, நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம்? लेकिन हम किसे सोचते हैं? The one which God has prepared परमेश्वर ने जो तैयार किया है is the blessings for us. वो हमारे लिए एक आशीष है, எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். वो हमारे भविष्य को देखकर कहता है। யோவான் 14 தெளிவா சொல்லுது. यूहन्ना 16 अच्छे से साफ रीति से कहती है உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். आपके लिए मैं एक स्थल को तैयार किया है। தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் எதை செய்கிறார்? परमेश्वर अपने पास प्रेम जताने वालों के किससे तैयार करता है? இதுவரைக்கும் ஒருவராலும் காணாத, अब तक किसी ने जो नहीं देखा है, ஒருவராலும் கேட்டிராத, कोई अभी तक जो नहीं सुना है, கற்பனை செய்து பார்க்க முடியாத वो सोच विचार में भी नहीं कर सकते हैं பரலோக ராஜ்யத்தை, स्वर्ग राज्य को, வாசஸ்தலத்தை उसके निवास स्थान को உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி आपके लिए கொண்டிருக்கிறார். वो तैयार कर रखा है, அதற்காக காத்திருங்க. उसके लिए मैं बाट जोना है। அதுதான் கடைசி காலத்துல கர்த்தர் சொல்லுகிறார். इसलिए परमेश्वर आखिर के दिनों में कहता தேவ है மகிமை இறங்க போகிறது. परमेश्वर की महिमा उतर कर आने தேவ वाली மகிமை है, நிரப்ப போகிறது. परमेश्वर की महिमा ढकने वाली நல்ல है। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க हम பாப்போம். अच्छे से ताली बजाकर परमेश्वर को நல்ல धन्यवाद நன்றி देंगे, செலுத்துங்க हम பாப்போம். अच्छे से ताली बजाकर धन्यवाद देंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்ப யோவேல் 2:28 என்ன சொன்னது? अब योएल 2:28 क्या कहती है? அதற்கு பின்பு. उसके बाद நல்லா கவனிங்க. सुनिए, இப்போ இதே வசனம் அப்போஸ்தலர்ல கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் லிசன். सब अच्छे तरह से ध्यान दीजिए प्लीज। கொஞ்சம் கவனம் போனாலும் நான் you may not understand. अगर आप थोड़ा सा भी ध्यान भटके तो आप समझ नहीं पाएंगे। யோவேல்ல योएल के किताब में அதற்கு பின்பு, उसके बाद, after that, उसके बाद, ஆனா அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல लेकिन प्रेरितों के कामों में கடைசி காலத்தில், आखिर के दिनों में, சரி இப்ப திருப்பி யோவேலுக்கு வாங்க. अब फिर से योएल में आएंगे। அதற்கு பின்பு, उसके बाद, இப்ப கேளுங்க, अब पूछिए, என்னைய பார்த்து கேளுங்க. मुझे देखकर पूछिए, பாஸ்டர் पास्टर எதற்கு பின்பு? किसके बाद? கேளுங்க पूछिए ना, பாஸ்டர் पास्टर எதற்கு பின்பு? किसके बाद में? வசனம் அதற்கு பின்பு, वचन कहती कि उसके बाद, நீங்க கேக்குங்க எதற்கு பின்பு? आप पूछो किसके बाद? வேதத்துல எங்கெல்லாம் இவைகளுக்கு பின்புன்னு शास्त्र போட்டுருக்கு, में जहाँ कहीं भी इन बातों के बाद कर लिखा அதோட है, நீங்க விடக்கூடாது. आप वहीं पर नहीं छोड़ना எவைகளுக்கு है, பின்புன்னு வாசிச்சு பார்க்கணும். आप किसके बाद उसे पढ़कर देखना जरूरी அதனாலதான் है। ஆண்டவர் பைபிள்ல ஒரு அழகான கதை புக் எழுதி வச்சிருக்காரு. परमेश्वर ने इसलिए अच्छा एक कहानी के किताब के समान कई सारी बातें लिखा है। நான் ஒரு இடத்துல ஆவியானவர் இப்படி சொல்ல கிருபை செய்தார். एक जगह में पवित्र आत्मा ऐसे बोलने के लिए मुझे मदद की है। A full stop in a Bible can full stop the problem in your life. एक फुल स्टॉप जो बाइबल जो है तुम्हारे जीवन के सारे तकलीफों को दूर कर सकता A है। comma in a Bible can continue your life. एक कमा जो बाइबल में आपके जीवन को आगे सरल से चला सकता है। Even an exclamatory symbol in the Bible will make you excitement in your life. एक एक्सक्लेमेटरी जो चिन्ह है वो आपके जीवन में बड़े आश्चर्य काम कर सकता है। புரியுதா? आप समझ पा रहे हो? பரிசுத்த ஆவியினால் எழுத கொடுத்த பைபிள். परमेश्वर ने पवित्र आत्मा के द्वारा लिखा गया एक बातों ரத்தம் சிந்தி எழுதி இருக்காங்க. अपने लहू से बहाकर लिखा हुआ किताब है। தரங்கம்பாடியில कनकमबाड़ी में அவர் பேரு சீகன்பால்க் பர்தலமேயு. सेकंड बॉल जो बत्तलेमेयू है, அவர் தன்னுடைய நம்முடைய வேதத்தை தமிழாக்கம் பண்ணி, उन्होंने अपने बाइबल को तमिल में उसे யாரோ लिखा। சொன்னீங்க சீகன்பால்க் யார் சொன்னீங்க? Thank you, God bless you. பைபிள்ல ஃபுல்லா புதிய ஏற்பாட்டு நிருபங்களை மாத்திரம் தான் அவர் ஆக்சுவலி டிரான்ஸ்லேட் பண்ணார். नया करार की पत्रिकाओं को उन्होंने उसने ट्रांसलेट किए, அதை எல்லாவற்றையும் அச்சடிச்சு வச்சிருந்தார். वो सब को उन्होंने छाप कर रखा था।
தீ விபத்துல அனைத்தும் கருகி போனது. एक अग्नि के एक आपत में वो सब कुछ जल गए. எத்தனையோ 4 ஆண்டுகள் எழுதின டிரான்ஸ்லேட் பண்ண அத்தனை காகிதங்களும் எரிந்து சாம்பலாய். 4 साल में जो भी अनुवाद करके लिखे गए वो सारे किताब वहां पर जल गए. அவர் அப்படியே விட்டுட்டு போயிருந்தா என்ன கிடைச்சிருக்குமா? वहीं पे ऐसे छोड़कर गया हो तो वो सब मिला होगा क्या? It's easy to translate the Old Testament. एक नए करार को हम आसानी से अनुवाद कर सकते It's हैं. easy to translate the book of Gospels. परमेश्वर के सुसमाचार को आसानी से हम अनुवाद कर सकते ஆனா हैं. பவுலுடைய நிருபங்களை ஒருவராலும் டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. लेकिन पौलुस के पत्रियां को कोई भी उसे अनुवाद नहीं कर The most सकते. toughest and difficult teacher ever in the world. वो सबसे बहुत कठिन और शिक्षा कर रहे शिक्षक के समान அப்படிப்பட்ட है. பவுலின் நிருபங்களை 14 நிருபங்களை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கார். ऐसे पौलुस के 14 पत्रिकाओं को उन्होंने अनुवाद किए हैं. தீயில எரிஞ்சு போச்சு. वो सब आग में जल गई. What did he do? उसने क्या किया? He didn't go back to Denmark again. वो फिर से पीछे 10 साल के लिए नहीं गया. அவர் மீண்டும் फिर से அதை ஆரம்பித்தார். वो शुरुआत किया. शुरुआत किया. அப்படி கிடைக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம் இது. ऐसे मिला गया एक पवित्र शास्त्र यह है. Hallelujah. Hallelujah. இப்போ எதற்கு பின்பு? अब किसके बाद में Come कहिए? on, turn your Bible to chapter 2. दूसरे अध्याय की ओर पलट लेंगे. இப்போ வாசிக்க போறோம். हम पढ़ने वाले हैं 25 26. 25 और 26 वचन. நான் உங்களிடத்தில் அனுப்பின நல்லா நீங்க தெளிவா வாசிக்கணும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் Yes. முகக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டேன். திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என் ஜனம் ஒருபோதும் 27 27 भी पढ़ेंगे. அறிந்து கொள்வீர்கள் போவதில்லைன்னு சொல்லிட்டு ऐसे कहकर कहते हैं. இப்ப சொல்றாரு. अब वो कहता है அதற்கு பின்பு उसके बाद. அப்ப எதற்கு பின்பு? अब किसके बाद? பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப தர போகிறார். दे उपज के वर्ष जो हमारे नष्ट हुए थे उसे फिर से लौटाने वाला है. வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் பலனை தர போகிறார். आप जहां पर लज्जित हुए थे उसके तुल्य में परमेश्वर फिर से आपको दुगना देने वाला है. சத்தமா ஆமென் சொல்லுங்க. थोड़ा आवाज उठाकर हालेलुया. हालेलुया. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बातें कर रहे हैं. பட்சித்த விளைவின் பலனை மீண்டும் தர तो போகிறார். वर्ष के उपज को जो खोया वो फिर से लौटाने वाला है. உலகத்துல பட்சிக்கப்பட்டதை மீண்டும் தர வல்லவர். आपके पास से जो छीना गया वो फिर से देने के लिए बलवान है. பிடுங்கினதை கர்த்தர் திரும்ப கொடுக்க आपके வல்லவர். पास से जो छीना गया वो परमेश्वर फिर से लौटाने के लिए बलवान है. हालेलुया. 43:18-19 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது. यशायाह 43 उसका 18 वचन कहती है. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். आप पहले बातों को मत याद करो. பூரணவைகளை சிந்திக்க வேண்டாம். जो पूरा हुआ उसे मत सोचो. இதோ புதிய காரியத்தை मैं செய்கிறேன். तुम्हारे लिए नए काम को करने वाला புதிய हूँ. காரியத்தை मैं செய்கிறேன். नए कामों को करने புதிய वाला हूँ. காரியத்தை செய்கிறேன். मैं नए कामों को करता हूँ. இப்போ யோவேல் 2ஆம் அதிகாரத்துல अब योएल दूसरे अध्याय में 25வது வசனம் சொல்லுது. 25 वचन कहती है. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கட்டை பச்சை புழு பட்சித்த வருஷங்களுக்கு ईडाई திருப்பி தருவேன். मैं तुम्हारे बीच में जो भेजा गया टिटिया जो ये हासिल है गाजाब है वो सब जो नष्ट किए उसके बदले में दुगना में तुम्हें दूंगा. அப்ப என்ன நடந்திருக்கு? तब क्या बीती है? இதுக்கு முன்னாடி इसके पहले நல்லா கவனிக்கிறீங்களா? अच्छे से ध्यान देते நல்லா हो. கவனிக்கிறீங்களா? अच्छे से ध्यान देते हो. இதுக்கு முன்னாடி इसके पहले இந்த 4 கேஸும் ये चारों जो बातें बताई இந்த गई 4 காரியமும் ये चारों बातों எது பச்சை புழு ये जो टिट्टियां हैं சொல்லுங்க பச்சை புழு कई ये टिट्टियां வெட்டுக்கிளி जो टिट्टियों के समान रहने वाले एक दूसरे कीड़े பச்சை கிளி ये लेक முசுக்கட்டை பூச்சி और हासिल के एक गजाब. இந்த 4 என்ன பண்ணிருச்சுன்னா ये चारों ने क्या किए? எதையோ நாசம் பண்ணி வச்சிருக்கு. ये किसी चीज को नष्ट कर दिया है. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு. इसलिए परमेश्वर कहते हैं நான் அனுப்பின मैंने भेजा हुआ இந்த 4 ये चारों ही बातों பட்சித்த வருஷங்களின் பலனை जो उपज को नष्ट किया उसके बदले में திருப்பி தர போறேன். मैं फिर से लौटाने वाला हूं. யோவேல் 1 योएल पहला अध्याय 4 வசனம் 4 वचन पढ़ेंगे. பச்சை புழு விட்டதை जो चिट्टियों ने जो नष्ट किया எல்லா இடத்துக்கும் யோவேல் 1:4 நல்ல சொல்லுங்க. இத நாங்க பாட்டா பாட ஆரம்பிச்சோம். ये हमने கிளி விட்டதை நல்ல ஃபர்ஸ்ட் பச்சை புழு விட்டதை गाजाब नामक टिट्टियों ने जो भेजा வெட்டுக்கிளி தின்றதை वो टिट्टियों ने उसे खा लिया. வெட்டுக்கிளி விட்டதை जो टिट्टियों ने छोड़ा था பச்சை கிளி தின்றதை वो येलेक ने टिट्टियों ने खा लिया. பச்சை கிளி விட்டதை येलेक नामक टिट्टियों ने जो खाया முசுக்கட்டை பூச்சி தின்றது वो हासक नामक टिट्टियों ने खाया. हालेलुया. இந்த 4 எங்க இருக்கும்? ये चारों कहां पर है? எங்க இருக்கும்? कहां पर रहती है? வீட்லயா? घर पे रहती है? இல்லை. नहीं. கிரைண்டருக்குள்ளயா? ग्राइंडर के अंदर रहती है? இல்லை. नहीं. சொல்லுங்க எங்க இருக்கு? 4 कहां எங்க पर रहती है? ये चारों कहां पर रहती है? कहिए. வயல்வெளி ஓகே. खेतों में रहती है ठीक है. யாரோ சொன்னாங்க கனி விருட்சங்கள்
தயவு செஞ்சு ஐயாக்கு நல்லா கையை தட்டுங்க. Very वृक्ष good. में रहती है, उनके लिए अच्छे से ताली बजाएंगे, நல்லா கை தட்டுங்க ஐயாக்கு. अच्छे से ताली बजाएंगे अय्या के लिए. ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஐயாக்கு gift கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. अय्या को गिफ्ट देने लायक बड़ा आदमी नहीं हूँ, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். लेकिन स्वर्ग के आशीष को परमेश्वर आपको देगा. நல்ல ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்து இன்னும் ஓராபாலா ஷீகாராபா அநேக சபைகளை கட்டுவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறார். आपके जीवन को, उम्र को और आयु को बढ़ाकर और कलिसिया को बांधने के लिए मदद கர்த்தர் करेगा. உங்கள் கைகளிலே கட்டி எழுப்புகிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर के हाथों में बांधकर खड़ा करने वाले एक सामर्थ को दिया है. ஹalleluya. हालेलुया, ஆமென் சொல்லுங்களே. आमीन कहेंगे. ஐயா எல்லாம் bless பண்ணுங்களே. हम अय्या को सब लोग आशीष करेंगे. விருட்சத்துல தான் இருக்கும். वृक्ष में रहती है. என்ன விருட்சம்? कौन से वृक्ष में? கனி கொடுக்கிற மரம். फल देने वाले वृक्ष. கலாத்தியர் 5 என்ன சொல்லுது? गलातिया 5 क्या कहती है? ஆவியின் கனி. आत्मिक फल. யாருக்கு? किसके लिए? மரத்துல இருக்கிற ஆவியின் கனியா? पेड़ों के में रहने वाले आत्मिक அந்த फल है கனி क्या? யாரை குறித்து ये சொல்லுது? फल किसके बारे में बताती நமக்குள்ள है? இருக்கிற கனி. वो हमारे अंदर रहने वाले फल. அன்பு யாருக்கு இருக்கும்? प्रेम किसके पास रहती है? நீடிய பொறுமை யாருக்கு இருக்கும்? हमारे पास संयम किसके पास रहती है? தயவு யாருக்கு இருக்கும்? हमारे पास दया किसके पास रहती है? நம்மளுக்கு தானே இருக்கும். हमारे पास रहती है ना. அந்த மரத்துக்கு இருக்காது. उस पेड़ पे तो नहीं அப்ப रहेगी. இங்க என்ன மரத்தை குறித்து சொல்ல வராங்க? तो यहाँ पर किस पेड़ के बारे में बताया गया ஆவிக்குரிய है? மரமாகிய நம்ம. आत्मिक पेड़ हमें, ஆவிக்குரிய மரமாகிய நம்ம. आत्मिक पेड़ हमें, ஆனா இந்த இடத்துல लेकिन इस जगह पर ஆவிக்குரிய அர்த்தத்துல आत्मिक अर्थ में கர்த்தர் கற்றுக் கொடுத்தது परमेश्वर ने जो सिखाया, இந்த நாளும் எங்க இருக்குன்னா ये चारों कहाँ पर रहते हैं? சபை என்ற மரத்துல இருக்கு. कलिसिया नामक पेड़ पे रहती है. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? आज सब ध्यान देते हो? சபை என்ற மரத்துல कलिसिया नाम के पेड़. இப்ப பாருங்க, अब देखिए, பச்சை புழு விட்டதை जो गजब नामक टिड्डियों ने भेजा, இந்த புழு என்ன செய்யும்? ये कीड़े क्या करते हैं? புழு என்றால் என்ன? ये कीड़ा माने क्या है? பட்டர்ஃப்ளையா மாறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. तितली बनने से पहले जो उसका पहले पड़ाव रहता है, அதான் புழு. वही है वो जो टिड्डियों के समान रहने. वो क्या करती है? சொல்லுங்க. कहिए. அது பழங்களை वो फलों को ஓட்ட போட்டு சாப்பிடும். उसमें छेद कर उसे खाने लगती है. அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ वो फल को खाकर अभी समाप्त कर दिया. இப்ப அடுத்து யார் வரா? अब अगला क्या आती है? வெட்டுக்கிளி. अब वहां पर देखते हैं हम दूसरी टिट्टी आती இப்ப है. வெட்டுக்கிளி எதை சாப்பிடும்? अब अबे नामक की टिट्टी किसे खाती है? இலைகளை சாப்பிடும். वो पत्तों को खाती है. இப்ப வெட்டுக்கிளியோட ஜாப் முடிஞ்சிருச்சு. अब उस टिट्टियों ने उसे खा लिया समझ लो. இப்ப அடுத்து யார் வரா? अब अगला कौन आते हैं? பச்சை கிளி. येलेक नामक की टिट्टी இதோட आती வேலை है. என்ன தெரியுமா? अब इसका काम क्या है? இந்த புதுசா கொழுந்து இருக்குல, கொழுந்து अब नए जो कली खिलकर आती है ना, மரத்துல இருந்து புதுசா வருது பாருங்க, पेड़ में से नया खिला हुआ कली, அத கடிச்சு சாப்பிடுறது இது उससे வேலை. काट कर खाना इसका काम है. இதோட வேலையை முடிஞ்சிருச்சு. अब इसका भी काम हो गया. இப்ப நாலாவது பாருங்க, अब चौथा हम देखते हैं, முசுக்கட்ட பூச்சி. हासिल नाम की टिट्टी. இது என்ன வேலை பண்ணுது தெரியுமா? ये इसका काम क्या இந்த है? மரத்துக்குள்ள இந்த மரத்தோட ஸ்டெம் இருக்கு பாருங்க, ये पेड़ के जो जड़ रहती है, அதுக்குள்ள போயிட்டு उस जड़ के अंदर घुसकर எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சு. वो सब उसके अंदर छेद करती है. வேருக்குள்ள போய் அரிக்க ஆரம்பிச்சு. उसके जड़ तक जाकर छेद करती இந்த है. நாளுடைய வேலை இதுதான். ये चारों को काम यही है. மரம் என்பது சபை. ये पेड़ नाम कहे तो कलिसिया இது है. ஆவிக்குரிய சபையின் நிலைமையை குறித்து யோவேல் எழுதுகிறார். ये आत्मिक कलिसिया की स्थिति को सोचकर योएल लिखते हैं. தூக்கம் வருதா? புரியுதா? आपको नींद आती है? समझ रहे हो? தயவு செஞ்சு கேக்குறீங்களா? आप विनती कर सुनते हो ना? हालेलुया। हालेलुया। சோர்ந்து போயிராதீங்க. आप निराश मत हो जाना. இந்த பச்சை புழு என்ன செஞ்சது? ये लाल टिटियों ने क्या किया? பழங்களை சாப்பிட்டுச்சு. पहले फलों को खाए. முதல்ல இந்த காலத்து சபையில इन दिनों के कलिसिया में நம்முடைய கனிகளை கெடுக்கிறதுக்கு தான் முன்னாடி பிசாசு எழும்புவான். हमारे फल को नष्ट करने के लिए शैतान पहला उठता கனி है. கொடுக்க முடியாத வாழ்க்கை வாழ வைப்பான். हमें फल न देने लायक जीवन को बिताने அடுத்த लगाएगा. சபையில என்ன நடக்கும்? अगला कलिसिया में क्या होती है? இலைகளை அரிப்பான். वो अपने पत्तों को खाएगा. இலைகள் அபிஷேகம். पत्ते जो है अभिषेक को बताती है. அபிஷேகத்தை கெடுக்க பாப்பான். हमारे अभिषेक को बिगाड़ने के लिए सोचता है. மூன்றாவது பச்சை கிளி என்ன பண்ணும்? तीसरा टिट्टियां क्या करती है? அது துளிர் இந்த கொழுந்த சாப்பிடும். वो जो नए खिले हुए उस पत्तों को खाती है. கொழுந்து என்பது புதிய ஆத்துமா. नए खिले हुए मतलब नए प्राण. ஆத்துமாவை உள்ள வர விடாது. नए प्राण को अंदर आने नहीं देती है. கடைசில முசுக்கட்ட பூச்சி आखिर में जो हासिल की टिट्टियां है, உள்ள யாருக்கும் தெரியாம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். अंदर कोई न जानने लायक अपने काम को करती நம்ம रहती है. பேஸ்மென்ட் வீக் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். हमारे नींव को वो बिगाड़ती रहती है. மரம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். पेड़ देखने के लिए अच्छा रहता है, ஓங்கி குத்துனா புஃப்னு போகே लेकिन வரும். जोर से मारेंगे तो पूरा धुआं धुआं हो ஏன்னா जाएगा. பட்டைக்கு உள்ள அது ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்குது. क्योंकि बाहर से जो दिखाई देता है लेकिन अंदर कुछ और रहती है. ஆவிக்குரிய நிலைமையில முதிர்ந்த பரிசுத்தவான்களை கெடுக்க பார்க்கும். पवित्र आत्मा में जो बुजुर्ग है उन्हें बिगाड़ने के लिए सोचती रहती है. இதெல்லாம் சபையில நடந்துகிட்டு இருந்தது. ये सब कलिसिया में बीतती रहती கர்த்தர் है. சொல்றார், लेकिन कहता है பட்சித்த வருஷத்தின் பலன் वो वर्ष जो तुम्हारे उपज को बिगाड़ा है, இனி உங்க கனிகள் கெடுக்கப்படாது. इसके बाद आपके फल कभी बिगड़े नहीं जाएंगे. अच्छी ताली बजाएंगे. எங்க ஊர்ல மதுரையில சாமுவேல் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். हमारे गांव में मधुर में सामुएल करके एक सेवक है. அவரெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தா अगर उसे यहाँ पर लाएंगे तो ரெண்ட கலட்டிடுவார். वो आपके सारे कमर 65 यहाँ வயசு कर 70 लेगा. வயசுலாம் பார்க்க மாட்டார். 65 साल इतना उम्र ये हुआ नहीं देखेंगे. கைய தட்டலனா अगर ताली नहीं बजाएंगे तो எந்த சின்ன டான்ஸ் தான்.
खड़ा करके डांस ही। ஐயா அதனாலதான் எங்க 24 மணி நேரம் உபவாசத்துல ஆஃப்டர்நூன் செக்ஷன் அவருக்கு கொடுப்போம். इसलिए 24 घंटे के इसमें हम उनके लिए एक सेक्शन को देते हैं। 12 மணி நேரம் உபவாசத்துல அவரை கூப்பிடுவோம். 12 घंटे के हमारे प्रार्थना में उन्हें बुलाते हैं। வந்த உடனே அவர் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவர். वो आते ही वो जो हिंदू के धर्म से वो परिवर्तन कर आए हैं। हालेलुया हालेलुया। நீங்க திருப்பி சொல்லணும். आपको से फिर से बताना है। वाया बापर वो हर एक के चेहरे में देखते हैं। 20 நிமிஷம் எல்லாரையும் ஒரு வழி பண்ணி वो 20 मिनट में सबको ऐसे काम करने நீங்க அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறேன். आपको भी ऐसे करना पड़ेगा लगता அவர் है। பாஸ்டர் சார்ல்ஸ் அடி துரத்திடுவாரு. पास्टर चार्ल्स भगा देंगे मार। இல்ல ஆனா அவர் பயங்கர எனர்ஜெட்டிக் மேன். लेकिन वो बहुत अच्छा एनर्जी के साथ रहने वाले हैं। हालेलुया। பராக்கிரமசாலிகளா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். पराक्रमियों को परमेश्वर ने आपको दिया है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। இனி உங்கள் கனிகளை கெடுக்க முடியாது. अब आपके फल को कोई बिगाड़ नहीं सकता। சொல்லுங்க பச்சை புழுவே ये कहिए हे टिट्टी நீ பட்சித்த வருஷத்தின் பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். तू बिगाड़े वर्ष के तुल्य में परमेश्वर मुझे देता है। இனி வெட்டுக்கிளி அபிஷேகத்தை சாப்பிட முடியாது. अब ये टिट्टियां तुम्हारे अभिषेक को नहीं खा सकती है। கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை யாராலும் புடுங்க முடியாது. परमेश्वर दिए हुए अभिषेक को कोई छीन नहीं सकता। சொல்லுங்க என்னது அடுத்து வெட்டுக்கிளியே हे टिट्टियों என் அபிஷேகத்தை உன்னால் தொட முடியாது. मेरे अभिषेक को तू छू नहीं सकती। அடுத்து பச்சை கிளி अगला देखते हैं हासिल की टिट्टियां। எங்கள் புது ஆத்துமாக்களை வரவிடாம தடுக்கிற பச்சை கிளியே तुम्हें हमारे नए प्राणों को आने से रोकने वाले है टिट्टी। பக்கத்துல வர முடியாது. वो हमारे निकट भी नहीं आ सकती है। சொல்லுங்க முசுக்கட்ட பூச்சியே ये हासिल की टिट्टियां பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற எங்களை தொட முடியாது. पवित्र जीवन बिताने के लिए चाहने वाले हमें तू नहीं छू सकता। There are some people for most years in the church. यहाँ पर कई सालों से कई सारे लोग ये कलीसिया में हैं। Long more year in the church. बहुत सारे सालों से आप यहाँ पर हो। 25 வருஷம் விசுவாசி. आप 75 साल के भी विश्वासी ஆனா हैं। அந்த விசுவாசி लेकिन वो विश्वासी சில நேரத்துல விஷ ஊசியா இருக்கும். लेकिन कुछ समय में एक जहर डालने लायक रहता है। பெரிய பாஸ்டர் சொல்லுவாரு बड़े पासवान कहते हैं எல்லா விசுவாசிலையும் ஒரு விஷ ஊசி இருக்குடா. सारे विश्वासी के बीच में जहर डालने वाला एक रहता है। Hallelujah. हालेलुया। I'm not criticizing anyone here. मैं यहाँ पर किसी को दोषी नहीं ठहराता हूँ। What says the spirit is coming out of my mouth. पवित्र आत्मा जो कहते हो मेरे मुंह से निकल कर आ रही है। Most of the year நிறைய பேர் விசுவாசி உண்மையா இருப்பாங்க. कई सारे लोग विश्वासी कर सच्चे रीति से रहते हैं। நேத்து கேள்விப்பட்டேன். कल मैंने जाना அந்த கல்வா சர்ச்சை கூட ஒரு பரிசுத்தவான் நடத்தி கொண்டிருந்தார். उस कलवा चर्च को भी एक पवित्र मनुष्य चला रहे ஆனா हैं। என்ன ஆச்சு? लेकिन क्या हुआ? விட்டுட்டு போயிட்டாங்க கோச்சுக்கிட்டு. वो छोड़कर चला गया गुस्से के நிறைய कारण। சபையில நடக்கும். ऐसे कई सारे कलीसिया में होती है। இந்த புடிங்கிட்டு போறது நிறைய நடக்கும். कई सारे जगह में उखड़ के जाने वाला ऐसी स्थिति होती है। நல்லது சொல்லுங்க. अच्छे से कर। Sometimes it is good somebody that when they went out of church. जब वो वहां से कलीसिया से बाहर निकल के चले गए। Hallelujah. Hallelujah. எங்க சபையில अनेक சபை விட்டு போயிடுவாங்க. हमारे कलीसिया में कई सारे ऐसे छोड़कर चले जाते हैं। If we ask what's the reason, उसका कारण क्या है पूछेंगे तो they have no reason. उनके पास कोई कारण नहीं रहती Just the है। season. केवल उसका उनको ऋतु के ஏன்னா समान அவங்களுக்கு ஏதோ ஒரு சீசன் தேவைப்பட்டிருக்குது. उनको कोई भी एक ऋतु की जरूरत थी। They wanted to skip from one place to another place. उनको एक जगह से दूसरी जगह जाने की स्थिति हो। அப்படிப்பட்டவங்க ऐसे सारे लोग இந்த முசுக்கட்ட பூச்சி உள்ள இருக்குன்னு அர்த்தம். एक गाजाब के टिटिया उनके अंदर है ऐसे समझ लेना है। முசுக்கட்ட பூச்சி சொல்லுங்க. गाजाब के टिटिया। பாஸ்டர் அப்படி யாராச்சும் போயிருந்தாங்கன்னா पास्टर ऐसे अगर कोई गए हैं तो அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. उनको मैसेज भेजिए தேவ முசுக்கட்ட பூச்சி. आप गाजाब की टिटिया हैं। ஹalleluya. हालेलुया। பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப தருவார். हमारे जो उपज के वर्ष जो बिगड़ा है उसके दुगना हमें देगा। ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு पवित्र आत्मा आपके साथ बातें कर रहे இது हैं। நடந்த பின்புதான் ये सब बीतने के बाद में இந்த பச்சை புழு ये गजब की टिटिया, வெட்டுக்கிளி ये येले के टिटिया, பச்சை கிளி ये तेल इसके हासिल की टिटिया, முசுக்கட்டை பூச்சி ये लबेर नाम की टिटिया। என்ன எல்லாம் டிட்டியாவா வருது. தமிழ்ல மட்டும் வித்தியாசமா வந்து ஹிந்தில டிட்டியாவா போயிட்டு. All these titias ये सारी टिटिया will be no more in the church. ये कलीसिया में नहीं रहेगी। சபையில நீ இருக்காது எந்த டிட்டியா. कलीसिया में ऐसे कोई भी टिटिया नहीं रहेगी। இதற்கு பின்புதான் इसके बाद ही தேவனுடைய மகிமை சபையில வெளிப்பட போகுது. परमेश्वर की महिमा कलीसिया में प्रकट होगी। Hallelujah. 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 हालेलुया। 2 நாளாகமம் 29 3 வசனத்துல இருந்து 11 வசனம் வரைக்கும் தான் இன்னைக்கு செய்தி ஆக்சுவலி. दूसरा इतिहास उसका दूसरा நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 29वां अध्याय 3 ல இருந்து 11 3 से लेके 11 वचन। இதுதான் இன்னைக்கு செய்தி. यही आज का संदेश है। ஆனா ஆண்டவர் எப்படி நடத்திட்டு போறார். लेकिन पवित्र आत्मा कहां से चला ஆண்டவர் ले जाए, ஞானிக்காமல் போக போறது. लेकिन हम उसे अध्ययन किए बिना नहीं जाने वाले। சுருக்கமாக பார்ப்போம். इसे उसे संक्षिप्त में हम देखने 2 वाले हैं। நாளாகமம் दूसरा इतिहास 29வது அதிகாரம் 29वां अध्याय முதலாம் வருஷம் ம் முதலாம் மாதம் ம் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து எஸ் ஆசாரியரையும் எல்லாரும் கவனிச்சுட்டு இருங்க. அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அவருக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாங்கய்யா. 10वां वचन पढ़ेंगे. இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ணி என் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொண்டேன். என் குமாரரே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, குமாரரே. परमेश्वर आपको देखा है पुत्रों. எல்லாம் சொல்லுங்க, குமாரரே. कहिए हे पुत्रों. இவ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகோதரியே. बाजू में देखे कहना बहनों. பேர் தெரிஞ்சா பேர் சொல்லி சொல்லுங்க. अगर नाम जानते हो नाम से पुकारो. சொல்லுங்க. कहिए. பேர் தெரியுமா? नाम जानते हैं क्या? இப்பனாச்சு கேட்டுக்கங்க. अभी पूछ लो आप. சர்ச்சில் அத்தனை பேர் அத்தனை பேர் தெரியணும். कितने लोग कलीसिया में सबका नाम एक दूसरे को जानना அந்த जरूरी है. பேர் சொல்ல, அன்பிற்குரிய कहिए प्रेम के साथ so में and so. ऐसे आप आदरणीय करके कहिए. இப்பொழுது इस समय पर அசதியாயிராதீங்க. आप थके हुए के समाज मत रहना. நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி आप परमेश्वर के लिए काम करने के लिए அவருக்கு முன்பாக நிற்கவும் आप उसके सामने खड़े रहने, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் उसको सेवा करने लायक, தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் धूप दिखाने लायक रहना है. அவர் உங்களை वो तुम्हें தெரிந்து கொண்டார். चुन लिया है. சொல்லுங்க, தெரிந்து கொண்டார். कहिए चुन लिया है. சொல்லுங்க, தெரிந்து கொண்டார். कहिए चुन लिया है. ஹalleluya. हालेलुया. இந்த இடத்துல इस जगह पर எசேக்கியா என்ன செய்கிறார்? वो क्या करता है? ஆலயத்தை பழுது பார்க்கிறார். एक कलीसिया का मरम्मत करता है. ஆலயத்தை பழுது பார்க்கிறார். परमेश्वर की भवन की मरम्मत करता அதுதான் है. இன்னைக்கு நம்ம ஆலயத்தை பழுது பார்க்க போறோம். आज यही हम इस भवन को मरम्मत करने वाले हैं. ஏதாச்சும் இந்த கட்டடத்துல ஏதாச்சும் பழுது இருந்துச்சுன்னா உடனே பார்த்துருங்க. उसे तुरंत कीजिए. இல்ல அந்த செவர் வேண்டாம், இன்னும் பெருசாக்கணும்னா அந்த செவரை எடுத்துட்டு அப்படியே பெருசாக்கிடுங்க. ये दीवार नहीं चाहिए, इसे बड़ा करना है तो उसे तुरंत आप कीजिए. இந்த சைடுல நிறைய இடம் இருக்குன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. अगर यहाँ पे भी जगह है तो इसे भी बढ़ा दीजिए. It's our duty to expand it. अब हमारे लिए काम जो है ये मरम्मत कर बड़ा करने के लिए எல்லாரும் ஒருமனப்பட்டு हम सब एक मन होकर அவர்கள் மேல் வீட்டறையில கூடி இருந்தார்களாம். वो सब ऊपरी मंजिल पर ठहरे थे. அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் वहां இறங்கினது. पर परमेश्वर की प्रसन्नता उतर कर आई. அங்கதான் இந்த ரெண்டு விதமான அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். वहां पर दो तरह के अभिषेक के बारे में हमने ஒன்னு देखा. நிரப்பப்படுறது, पहला भरा जाना है, ஏன்னு சுமந்துட்டு போறது. दूसरा उठा कर ले जाना. நீங்க ஒருமனப்பட்டு आप एक मन होकर இந்த சபையை நீங்க தான் கட்டி எழுப்பணும். इस कलीसिया को आपको बांध खड़ा करना. हालेलुया. हालेलुया. अनेक ஆண்டுகளுக்கு பிறகு எங்க சர்ச்சில் ரெஸ்ட் ரூம் கட்டணும். कई साल के बाद में हमारी कलीसिया में एक टॉयलेट हमने बनाया. எல்லாரும் சேர்ந்து கட்டணும். सब लोग ने मिलकर बनाया. என்ன பாஸ்டர் பெரிய சாதனையா? ये सब इसने बड़ा किया, ये बहुत बड़ा काम है. எங்க கிராமத்து சபையில அது மிகப்பெரிய சாதனை. हमारे गांव के कलीसिया में ये हमारे लिए बहुत बड़ा था. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருமனதோட கட்டுனீங்கன்னா आप सब एक साथ मिलकर जब आप बांधते हो, நிச்சயமாய் தேவன் சபையை அப்படியே விஸ்தாரமாக்கி கொண்டே இருப்பார். निश्चय परमेश्वर कलीसिया को ऐसे बढ़ाते रहेगा. அந்த இடம் எதுக்கு கொடுத்திருக்கிறார்? ये जगह किस लिए दिया है? இந்த பின்னாடி எதுக்கு ये கொடுத்திருக்கிறார்? पीछे क्यों जगह दिया है? பெரிதாக்குவோம். हम बढ़ाएंगे. இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டீங்க பாருங்க. आप इतने सारे लोग बैठे देखिए. இனி சபை இப்படி இருக்காது. ये कलीसिया ऐसा ही नहीं रहने அதற்கு वाली है. ஆண்டவர் சபை கட்டல. परमेश्वर इसके लिए कलीसिया को नहीं बांधा வேதம் है. தெளிவா சொல்லுது. शास्त्र साफ रीति से कहती है, प्रतिदिन சபைகளிலே कलीसियाओं में ஜனங்கள் लोग சேர்க்கப்பட்டார்கள். मिलाए गए हैं. அதுதான் தரிசனம். यही दर्शन है. That's the spirit of true church. ये परमेश्वर की सच्चाई का एक वहां पर அதுதான் தேவன் நடத்தணும்னு நினைக்கிற விதம். यही परमेश्वर चलाने के लिए सोचने वाले एक रीति है. He won't stop with 3000. वो 3000 पे नहीं रोकता. He won't stop with 5000. वो 5000 पे नहीं रोकता. But still he wanted to add up and add up and add up and add up. लेकिन उसके ऊपर बढ़ाते 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 रहना के लिए वो चाहता है. அம்மாவுக்கு கொடான கொடி जो ताली बजाए माँ के लिए कोटि कोटि धन्यवाद. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे. His job is to add up. उसका काम जो है और बढ़ाना. அததான் இந்த சபையில செய்ய போறாரு. आज ये कलीसिया में वही करने वाला है. செய்யணும். करना है. அப்ப இப்படி இருந்துச்சுனா எப்படி ஆட் பண்ணுவாரு? अगर ऐसे रहेंगे तो कैसे करेगा? கார் வேணும் ஜெபிச்சிட்டு இருந்தோம். हम कार चाहिए करके प्रार्थना कर रहे थे कलीसिया के लिए. 2005 ல இருந்து 14 வரைக்கும் 2005 से लेकर 14 तक 9 years we have been praying. हम 9 साल उसके लिए प्रार्थना कर ஒரு रहे ஊழியக்காரர் हैं. வந்தார். एक सेवक आए. இதே சாமுவேல் பிரதர் தான். वही सैमुअल ब्रदर है. சொன்னோம். उन्होंने कहा ब्रदर we need a car. हाँ मेरे एक गाड़ी ஒரு चाहिए. கேள்வி கேட்டாரு. उन्होंने एक सवाल किया, லைசென்ஸ் இருக்கா? लाइसेंस है क्या? இல்ல பாஸ்டர். नहीं है पास्टर. எப்படி கார் தருவாரு? कैसे गाड़ी देगा? எப்படி தருவாரு? कैसे गाड़ी देगा? நீங்க லைசென்ஸ் இல்லாம போலீஸை ஏமாத்தி ஓடலாம்னு பாத்தீங்க. लाइसेंस के बिना पुलिस को फंसा कर चलाना चाहते हैं ஆண்டவர் क्या? அனுமதிப்பாரா? परमेश्वर उसे अनुमति देगा क्या? Never. नहीं, முடியாது. कभी नहीं. எப்ப வெளிநாட்டு ஊழியத்தை தருவார்? कब आपको विदेश की सेवा को देगा? நான் கேட்டேன். मैंने ऐसा पूछा. அதே சாமுவேல் பாஸ்டர் வந்தார். वही सैमुअल पास्टर आए. 2000 கொடுத்து பாஸ்போர்ட் முதல்ல எடுனாரு. 2000 देके बोला पहले पासपोर्ट खरीद लो. அப்பட சபையில எப்ப ஆள் சேர்க்கப்படும்? तो कलीसिया में कब इकट्ठा किया जाएगा? விசுவாசமா விஸ்தாரமாக்குங்க. अब विश्वास के साथ बढ़ाइए. நிலம் எல்லாம்
இல்லாட்டி பிரச்சனை. अगर जगह नहीं है तो उसकी இங்க समस्या है। கிடக்குதுங்க பாருங்க, புல்லெல்லாம் இருக்குது. लेकिन यहाँ पर देखिए घास सब पे बहुत जगह है। விதைங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். आप बोइए तब आपके लिए दिया जाएगा। விதைக்கிறவனுக்கு விதையையும் जो बोने वाले के लिए बीज, அறுக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். कटनी करने वाले को खाने को देता கொடுங்கள் है। அப்பொழுது கொடுக்கப்படும். जब मांगोगे तब दिया जाएगा। மத்தேயு மார்க் லூக்காவுல எழுதாத ஒரு ரகசியம். मत्ती मार्क और लूका में जो नहीं लिखा गया ऐसा एक रहस्य நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். अच्छे से ध्यान दीजिए, बहुत मजे की बात है। யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு ரகசியம் வெளிப்படுது. யோவான் के सुसमाचार में एक रहस्य बात को बताया है। 5 அப்பம் 2 மீன் யாரு கொடுத்தான்னு யோவான் எழுதுறாரு. ये 5 रोटी 2 मछली किसे दिया करके यूहन्ना ने लिखा है। யாரு கொடுத்தா? किसके लिए दिया गया? யார் கொடுத்தா? किसके लिए किसने दिया है? அந்த கூட்டத்துல उस मंडली में எரும மாடு மாதிரி இருக்கிற 12 சீஷர்களை கொடுத்தாங்க. भेड़ बकरियों के समान रहने 12 चेलों को दिया क्या? இதுல 3 வருஷம் வரை இயேசு கூடயே நடந்துருக்கான். इसमें 3.5 साल यीशु मसीह के साथ ही चले हैं। இல்ல, नहीं। அங்க இருக்கிற பெரியவங்களை கொடுத்தாங்க. यहाँ के लेके बड़े लोगों को दिया था क्या? இல்லை, नहीं। யார் கொடுத்தா? किसके लिए दिया? ஒரு किसने சின்ன दिया? பையன். एक छोटा बालक ने ஒரு दिया। சின்ன பையன். एक छोटा बालक ने ஒரு दिया। சின்ன பையன். एक छोटा बालक ने दिया। இப்ப ஆண்டவர்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். फिर से परमेश्वर से पूछने लगा। Lord, you have to illustrate me now. परमेश्वर मुझे आपको समझना जरूरी, இன்னைக்கு समझाना எனக்கு கற்றுக் जरूरी। கொடுத்தே ஆகணும். आज मुझे समझाना जरूरी है। எப்படி என்ன நடந்துச்சு? कैसे और कैसा हुआ? அப்புறம் வேதத்துல வாசிக்க ஆரம்பிச்சா फिर मैं शास्त्र में जब पढ़ने लगा, இந்த 12 கூட மீதின்னு போட்டு அதோட நிப்பாட்டிட்டாரு. यहाँ पे 12 टोकरी बेचा कर लिखकर वहां पर समाप्त அது कर எங்க दिया। போச்சு, யார் தூக்கிட்டு போனா, என்ன பண்ணாங்கன்னு எழுதப்படல. वो कहां पर ले गया, किसने लेके गया, क्या किया, कुछ नहीं लिखी गई। ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். पवित्र आत्मा ने सिखाया। அந்த சின்ன பையன் एक छोटा बालक 5 அப்பம் 5 रोटी 2 மீன். 2 मछलियां, அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு தேவையில்லை. वो छोटे बालक के लिए उतना जरूरत नहीं So थी। he must have come with his family. ये इसके लिए वो अपने परिवार के साथ आया அவன் होगा। வச்சிருந்த அப்பம் வார்கோதுமையின் அப்பம். उसने जो रखा था वो गेहूं से बनाया गया வார்கோதுமை रोटी என்பது थी। அந்த நாட்கள்ல இருந்த ஏழைகளின் போஜனம். ये बार्ली जो है उस जमाने में गरीबों का एक खाने के समान है। ஏழைகளின் போஜனம். वो एक गरीबों का एक भोजन था। அதுதான் வருஷத்துல முதல் பலனை கொடுக்கும். वही साल में पहले उपज को लाती थी। எப்ப விளைச்சாலும் உடனே பலனை கொடுத்துரும். कभी भी लगाओ वो पहला फसल देती थी। அந்த வார்கோதுமை அப்பத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். उससे बनाया हुआ उस रोटी को लाया அப்ப है। அவன் யாரா तब இருந்திருக்கணும்? वो कौन रहना ஒரு चाहिए? ஏழை சிறுவன். एक बहुत गरीब ஒரு ஏழை சிறுவன். गरीब एक छोटा யார் बालक கூட बना है। வந்திருக்கணும்? वो किसके साथ आया होना है? கண்டிப்பா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்க. निश्चय उसके माता पिता साथ में जन्म हुए भाई बहन के साथ आया होगा। இயேசு கேட்டதை உனக்கு தெரிஞ்சிருச்சு. यीशु ने जो मांगा ये समझ गया இயேசு யார்கிட்ட होगा। கேட்டார்? यीशु ने किससे मांगा? யார்கிட்ட கேட்டார்? किसके पास मांगा? சீஷர்கள்ட்ட. अपने चेलों से मांगा। இவனுக்கு எப்படி காது கேட்டுச்சு? इसको कैसे सुना होगा? எப்படி? कैसे? அவன் இயேசு பக்கத்துல அந்த ரேடியஸ்ல तो இருந்திருக்கான். यीशु के आसपास उस जगह पर रहा होना He चाहिए। might be with a little and a small radius with एक Jesus. छोटे यीशु मसीह के बहुत निकट करीब में रहना जरूरी था। அவனுக்கு கேட்டுச்சு. वो सुन चुका था। நான் இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன். Just paraphrasing. मैं ऐसे सोच कर सिर्फ देखा। Hallelujah. हालेलुया। அவன் அப்பத்தை கொண்டு போறப்ப और रोटी को ले जाते समय அவங்க அப்பா சொல்லிருப்பாரு, उसके पिता ने कहा होगा, பின்னி விடுவேன். मैं तुझे मार पीट दूंगा। ஏன் பிரெட் அதுல இருக்கு? वो मेरा रोटी भी उसमें है। கண்டுக்கல. उसने नहीं ध्यान दिया அம்மா होगा। சொல்லிருப்பாங்க, माँ ने कहा होगा, தொடப்ப கட்ட வரும். मैं जब छड़ी आ जाएगी तेरे लिए, வீட்டுக்கு வந்தா சோறு போட மாட்டேன். घर आएगा तो खाना नहीं दूंगा। கண்டுக்கல. उसने ध्यान नहीं दिया கூட होगा। பிறந்த யாராவது இருந்திருப்பாங்க. उसके साथ में भाई बहन कोई होंगे, தங்கச்சி இருந்திருக்கும். उसकी छोटी बहन होंगी रहेगी, பாப்பா மாதிரி. एक छोटे बालक के साथ, அண்ணா, हे भाई கொடுத்துறாத. नहीं मत देना, எனக்கு வேணும். मुझे चाहिए। கண்டுக்கல. उसने ध्यान नहीं दिया। எல்லாரையும் ஒதுக்கிட்டு सबको दूर करके நேரா ஏசப்பட்ட போய் सीधा यीशु मसीह के पास जाकर கையில கொடுத்தான். उनके हाथों पे दिया। கொடுத்துட்டான். उसने दे दिया, அவ்வளவுதான். उतना ही। Whatever he had, जो कुछ भी उसके पास it has been given to Jesus. वो सब परमेश्वर के लिए दिया गया। யார் கையில அவங்க போயிருக்கு? वो किसके हाथों में गया है? யார் கையில போயிருக்கு? किसके हाथों में गया है? வானத்தை பூமி உண்டாக்கினவர் கையில. आकाश और पृथ्वी को बनाए हुए के हाथों में गया 5000 है। புருஷர்களுக்கு போஷிச்சாரா? 5000 पुरुषों को उसने भोजन दिया। வைஃப் பட்னியாவ கிடந்திருப்பாங்க. पत्नी क्या भूखी रही ஆட் रहेगी? பண்ண ஒரு 5000 மனைவி. उसके साथ में पत्नी 500 पत्नियों को गिन लो। Minimum 5000 है। तो कम से कम 2 बच्चे गिन लो। 10000 பிள்ளைங்க. 10,000 बच्चे गिन लो। மொத்தமா கூட்டி பார்த்தா 20000. आप सबको लगभग देखेंगे तो 20,000 से बढ़कर रहेगी। இந்த பையன் கொடுத்த 5 அப்பம் 2 மீன் எங்க எப்படி மல்டிப்ளை ஆயிருக்கு? एक छोटे लड़के ने दिया गया 5 रोटी 2 मछली कितने में बढ़ गया है? देखिए 20000 மல்டிப்ளை ஆயிருக்கு. 20,000 में बढ़ गया है। 20000 மல்டிப்ளை ஆயிருக்கு. 20,000 में बढ़ गया है। யார் கிட்ட வந்தனால? किसके पास आया? किसके कारण? அந்த தேவன் கிட்ட வந்தனால தான். उस परमेश्वर के पास आया इसलिए। Multiplication happens only with Jesus. वहां पे दुगना बढ़ते जाता केवल यीशु मसीह के पास आते Only समय। with Jesus that multiplication happens. केवल यीशु मसीह के पास आते हुए बढ़ते रहता है। அந்த multiplication எப்படிப்பட்டது? वो कैसे बढ़ने वाला Power है? upon powers. उसके सामर्थ्य के ऊपर सामर्थ्य। அப்படியே அந்த bracketல power போட்டு போவாங்க தெரியுமா? वहां पर Infinity. जैसे ब्रैकेट में लिखा रहता है इसके कोई समान नहीं है। அந்த பிரெட் வேற எங்கேயாச்சும் போயிருந்துச்சு. वो रोटी अगर और कहीं गई हो तो minimum to maximum 20 பேர் சாப்பிட்டுக்கலாம். कम से कम या ज्यादा से ज्यादा 20 लोग खाए हो सकते But हैं। giving in a right hand will make a right thing. लेकिन सही हाथों में जब सही वक्त में दिया गया तो सही काम होता है। Hallelujah. हालेलुया। Give it in the right hand and right thing will happen. सही हाथों में और सही समय पर दीजिए। அந்த 12 கூட மீதி. वो 12 टोकरी बच गए। ஆண்டவர்ட்ட கேட்டேன். परमेश्वर से पूछा, What is the purpose for this 12 basket? वो 12 टोकरियों का कारण क्या था? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். परमेश्वर ने सिखाया, ஏண்டா
ये இத்தனை 20,000 கூட்டத்துல यहाँ पे 20,000 लोगों में ஒருத்தனும் செய்யாதது जो उसने किसी ने नहीं किया, அந்த சின்ன பையன் செஞ்சான். ये छोटे लड़के ने किया है ना। That 12 basket is for that little boy. ये 12 जो टोकरी है उस छोटे लड़के के लिए, அவனுக்கு தான் கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்தார். केवल परमेश्वर निश्चय उसी के लिए दिया होगा। ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது சொல்றேன். पवित्र आत्मा ने जो सिखाया वो मैं बताता பைபிள்ல हूँ। சரித்திரத்துல இல்ல. यहाँ पे शास्त्र में भी नहीं, इतिहास में भी Holy नहीं है, Spirit taught me. लेकिन पवित्र आत्मा ने मुझे सिखाया। இந்த சின்ன பையன் ஆண்டவர் கனம் பண்ணார். उस छोटे बालक को परमेश्वर ने आदर दिया। Giving in the right hand will make right things. सही हाथों में दिया तो सही कारण बनेगा उसका। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। அதனால தான் சொல்றேன், கட்டுவதற்கு சரியான இடத்துல நீங்க கொடுக்கணும். इसलिए कहता हूं कि बांध काम करने के लिए सही जगह पर आपको देना You're है। not giving in the hand of a pastor. आप सही पास्टर के हाथों में नहीं देते You हो। have been earning 50,000 and 70,000. आप 15,000 या 70,000 कमाते It's रहेंगे। our responsibilities and duty to give it to ये God. सब हमारा जिम्मेदारी है कि हम परमेश्वर के लिए दें। We aren't giving in the hand of pastor. हम पास्टरों के हाथों में नहीं देते हैं, Giving in the hand of God. हम परमेश्वर के हाथों में देते हैं। Have an habit of giving in the right hand. हम सही हाथों में देने की एक आदत को हम सीख लेंगे। Right thing will happen in your family. हमारे जीवन में, हमारे परिवार में सही काम Right होंगे। thing will happen in the family. सही वक्त हमारी सही बातें हमारे परिवार में होंगी। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। எந்த பாஸ்டரும் இதை எனக்கு பேச சொல்லி தரல, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கோ. कोई पास्टर ने मुझे कहने के लिए नहीं सीखा, इसके लिए आप बुरा मत मानना। Holy Spirit is completely forcing me to tell you this. पवित्र आत्मा मुझे जबरदस्ती करते हैं सिखाने के लिए, बताने के लिए। Hallelujah. हालेलुया। கொடுங்கள் அப்பொழுது आप கொடுக்கப்படும். जो दो तुम्हें दिया जाएगा, கொடுங்கள் கொடுக்கப்படும். आप दो तुम्हें दिया जाएगा, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். आप दो आपके लिए दिया जाएगा। If you didn't give, अगर आप नहीं दो तो it won't be given back to you. वो फिर से आपके लिए लौट It कर नहीं won't be given back to आएगा, you. वो आपको फिर से नहीं दिया जाएगा। வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहती है, 1 கொரிந்தியர் पहली कुरिन्थियों ஆறாவது அதிகாரம் 6वां अध्याय 19வது வசனம். उसकी 19वां वचन में हम पढ़ते வாசிக்க हैं, கேட்போமா? पढ़ते सुनेंगे। 1 கொரிந்தியர் पहले कुरिन्थियों ஆறாம் அதிகாரம் 6वां अध्याय 19வது வசனம். उसका 19वां वचन। உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற ஆ. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் ஆலயமா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। இன்னைக்கு பழுது பார்க்க போறோம். आज हम मरम्मत करने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இப்போ அந்த தேவாலயம் என்ன? अब परमेश्वर का भवन क्या है? எசேக்கியா பழுது பார்த்த தேவாலயம் एसेकिया ने जो मरम्मत किया परमेश्वर का இன்னைக்கு भवन, நம்ம பார்க்க போற நம்மளுடைய ஆலயம், நம்ம आज ஆலயம். हम देखने वाले हमारा भवन। நாமே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. हम ही वो भवन कर शास्त्र कहती है। 3:16-17 1 கொரிந்தியர் அதை தான் சொல்கிறது. पहला कुरिन्थियों 3:16 भी यही कहती है। ஹalleluya. हालेलुया। இப்போ அந்த தேவாலயத்துல என்ன இருக்கும்? अब उस भवन में क्या रहती है? அந்த கூடாரத்துல என்ன இருக்கும்? उस तंबू के अंदर क्या रहती है? பிரகாரம், आंगने, பரிசுத்த ஸ்தலம், पवित्र स्थल, மகா பரிசுத்த ஸ்தலம். महापवित्र स्थल। நமக்குள்ளே 3 பகுதிகள் ஆண்டவர் பிரிச்சிருக்கார். हमारे अंदर भी 3 भागों में परमेश्वर ने இந்த बांटा है। 3 காரியத்தை சரியா பயன்படுத்தும் பொழுது ये 3 बातों को जब हम सही रीति से इस्तेमाल தேவ करते வல்லமை हैं, இந்த இடத்துல இறங்கும். परमेश्वर की सामर्थ्य इस जगह पर उतर कर आता है। हालेलुया, ஹalleluya. हालेलुया। முதல்ல பிரகாரம். पहले आंगन। நான் ரொம்ப ஆழமா போகல, மேலோட்டமா சொல்றேன், எழுதிக்கணும் நான். मैं गहराई में नहीं जाता, ऊपर से बता दो, लेकिन आपको लिख लेना जरूरी है। முதலாவது பிரகாரத்துல இருக்கிறது வெண்கல தொட்டி. पहला जो आंगन में जो है चांदी का एक टाकी है, அதற்கு என்ன அடையாளம்? उसका क्या चिन्ह அந்த है? வெண்கல தொட்டியில் என்ன பண்ணுவாங்க? वो चांदी की टाकी में क्या करते தன்னை हैं? சுத்திகரிப்பார்கள். आप अपने आप को शुद्ध कर लेते हैं। முதலாவது தேவனுடைய மகிமை இறங்கணும்னா पहला परमेश्वर की पवित्र आत्मा उतरना है பிரகாரத்துல तो இருக்கிற வெண்கல தொட்டியில இருக்கிற आंगन में रहने वाले पीतल टाकी में उससे தண்ணி என்ற தேவ அபிஷேகத்தினால पानी नाम के परमेश्वर के अभिषेक के உங்களை द्वारा சுத்திகரித்துக் கொள்ளணும். अपने आप को शुद्ध कर लेना है। இரண்டாவது என்ன இருக்கும்? दूसरा क्या रहती है? தகன பலிபீடம். हमारे होम बलि चढ़ाने वाली அங்க वेदी, என்ன செய்வாங்க? वहां पर क्या करते हैं? பலி செலுத்துவாங்க. वहां पर बलि चढ़ाते பலி हैं। என்பது அர்ப்பணிப்பு. बलि यानी समर्पण, ஜீவ பலி. जीवन की बलि। ரோமர் 12:1 சொல்லுகிறது. रोमियो 12 उसका 12:1 12:1 कहती है, முழு சரீரத்தை அவருக்கு கொடுக்கணும். हमने अपने पूरे शरीर को उसको எப்படி देंगे। கொடுக்கணுமா? कैसा देना है? ஜீவ பலியாய். एक होम बलि के समान, ஜீவ பலியாய். एक होम बलि के அப்ப समान। நம்மளுடைய பிரகாரத்துல तब हमारे आंगनों में 2 காரியம் நடக்கணும். 2 बातें होना जरूरी है। முதல்ல சுத்திகரிப்பு, पहला पवित्र किया जाना இரண்டாவது है, அர்ப்பணிப்பு. दूसरा अर्पण करना। வெண்கல தொட்டியில கழுவணும். जब पीतल के पानी में से हमें उसे शुद्ध करना है, தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணீர் என்பது அபிஷேகம். उस टाकी के अंदर रहने वाला पानी अभिषेक को बताती है। அபிஷேகத்துல நிறைஞ்சாதான் சுத்திகரிப்பு. अभिषेक से जब भरे जाते हैं हम शुद्ध होते हैं। இரண்டாவது பலிபீடம். दूसरा वेदी, எதுல பலி செலுத்துவாங்க? हम किस में वेदी में बलि चढ़ाते हैं? அக்கினி வந்து பலி செலுத்தும். अग्नि उतर कर आकर बलि அக்கினி चढ़ाती என்பது है। தேவனுடைய மகத்துவமான மகிமை. अग्नि जो है परमेश्वर के महत्वपूर्ण एक महिमा को அந்த बताती है। தேவ அக்கினி நமக்குள்ள வந்தா और परमेश्वर की अग्नि हमारे अंदर जब आती है, அர்ப்பணிப்பு நடைபெறும். हमारे बीच में अर्पण अर्पण நடக்கும். हम समर्पण करने लायक बन இரண்டாவது जाते हैं। दूसरा பரிசுத்த ஸ்தலம். पवित्र स्थल, அதுல என்ன இருக்கும்? उस पर क्या रहती 3 है? விஷயம். उसमें 3 बातें रहती முதல்ல हैं। சமூக தப்ப மேஜை. परमेश्वर की रोटी, मेज की एक रोटी रहती है, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. परमेश्वर के वचन को बताती है। இரண்டாவது दूसरा குத்து விளக்கு. वहां पर दीवट रहती அது है, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். वो हमेशा जलती रहती है। அதுல தெளிவான ஒளிவு எண்ணெய் இருக்கும். वहां पे हमेशा जैतून के तेल साफ रीति से रहती है। குத்து விளக்கு ஜெபம்.
दीवट जो है प्रार्थना को बताती है। மன்னிக்கணும் குத்துவிளக்கு என்பது தேவனுடைய அபிஷேகம். जो दीवट जो है परमेश्वर के अभिषेक को बताती है। அதுல எப்பொழுதும் எண்ணெய் இருந்து கொண்டே उसमें இருக்கும். हमेशा तेल रहना जरूरी है। இந்த நீங்க 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கலாம். आप 10 कन्याओं के बारे में जब पढ़ते हैं, யோவான் ஸ்நானகன் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற தீபம் என்று வேதம் சொல்கிறது. யோவாन बपतिस्मा हमेशा जलकर प्रकाश देने वाले दीवट कहती है। हालेलुया हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் நம்மை எண்ணெயாய் அபிஷேகித்தால்தான், पवित्र आत्मा हमें तेल से अभिषेक करने पर ही எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க முடியும். हम हमेशा जलते हुए रह सकते தேவ हैं। மகிமை ஆலயத்தை நிரப்பணும்னா, परमेश्वर की महिमा अगर भवन को भरना है, you and I should burn all the time. आप और मैं हमेशा जलते हुए रहना है। மூன்றாவது என்ன இருக்கும்? तीसरा क्या रहना है? தூப பீடம். हमारे लिए धूप चढ़ाने वाली அந்த वेदी தூப होना चाहिए। பீடம் என்பது ஜெபம். वो धूप की वेदी जो प्रार्थना को बताती है, ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 क्योंकि प्रकाशित हुआ 5:8 में देखते हैं தூப வர்க்கம் ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது. धूप वर्ग जो है प्रार्थना को दिखाती है। कहकर हम देखते हैं 8:3-4 प्रकाशित हुआ 8:3 और 4 कहती है, அதே காரியத்தை வெளிப்படுத்துகிறது. उसी बात को प्रकट करती है। சங்கீதக்காரன் 141:2 சொல்லுகிறார், वही संगीता 141 उसका तीसरा वचन में कहते என் हैं, விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க வேண்டும். मेरे विनती तेरे सामने एक धूप के समान रहने दो। हालेलुया. हालेलुया। இந்த தூபத்துக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? ये धूप के अंदर क्या रहती है जानते हो? தூப பீடத்துல என்னென்ன ये போடுவாங்க? धूप की वेदी में क्या क्या डालते हैं? யாத்ராகமம் निर्गमन की किताब 30 அதிகாரம் 30वां अध्याय 23-29 23 और 24 वचन में हम पढ़ते நீங்க हैं। எழுதி கொள்ளுங்க, வீட்ல போய் வாசிச்சு आप பார்க்கணும். लिख लीजिए, घर पर जाकर पढ़ लेना அதுல है। என்னென்ன இருக்கும் தெரியுமா? उसके अंदर क्या रहती है வெள்ளை जानते கோலம், हैं? वहां पर उसके अंदर धूप चढ़ाने वाली सुगंध, அடுத்து சுகந்த கருவாப்பட்டை उसके अंदर गंध रस रहती है, 23 வசனத்துல இருக்கு. 23 वचन में है। அடுத்து பாத்தீங்கன்னா 23 வசனம் சுகந்த வசம்பு. उसके अंदर द्रव्य की सुगंध रहती है। அடுத்து 4வது இலவங்க பட்டை. आधा रहती है, இலவங்க दालचीनी रहती அப்ப है। ஒரு தூப பீடத்துல என்னென்ன இருக்கு? तब उस वेदी के अंदर क्या क्या रहती இந்த है? 4 இருக்கு. ये चारों बातों रहती தூப है। பீடம் என்பது ஜெபம். ये धूप की वेदी कहे तो प्रार्थना। அப்ப நம்ம ஜெபத்துல எப்படி तो இருக்கணும்? हमारी प्रार्थना में हम कैसे रहना வெள்ளை है? கோலம் हमारे अंदर एक गंध रस रहना है। இயேசுவை அடக்கம் பண்ணும் பொழுது பயன்படுத்தப்பட்டது. यीशु मसीह को जब दफनाने के समय उपयोग किया गया, அந்த மரியாள் அதை தான் உடைச்சு அவங்களுக்கு ஊத்துறாங்க. वो मरियम ने उसे तोड़कर वहां पर उंडे ली। உங்க ஜெபத்துல ஒண்ணே ஒன்னு வெளிப்படணும். अब प्रार्थना में केवल एक चीज प्रकटीकरण होना है, signifies the precious death of Christ. परमेश्वर की बहुमूल्य मौत को वो दिखाने लायक रहना அந்த है। சுகந்த கருவாப்பட்டை वो सुगंध फैलाने वाला एक गंध रस। இது எதை குறிக்குதுன்னா, ये आंधा किसे बताती அவருடைய है? மரணத்திலே வெளிப்படுகிற வாசனை. उसके मौत पे दिखाई देने वाला एक सुगंध। ஏன்னா அவர் மரணத்தின் மூலம் தான் நம்ம இப்ப வாசனை வீசிட்டு இருக்கோம். उसके मौत के द्वारा आज हम सुगंध फैला रहे हैं। மூன்றாவது சுகந்த வசம்பு. तीसरा जो है दालचीनी। இந்த சுகந்த வசம் எப்படி இருக்குன்னா, களிமண் பகுதியில மேல் நோக்கி வளரும். ये जो है मट्टी जहां पर है ऊपर की तरफ बढ़ती रहने वाला அது நாணலிலிருந்து எடுக்கப்படும். वो जो है सुगंध देने वाली जगह से निकाली जाती है। இது it signifies the precious resurrection of Christ. परमेश्वर के जी उठने को बताती है। அடுத்து 4வது இலவங்கப்பட்டை. चौथा जो हम देखते हैं, ஆதி காலத்தில் सुगंध फैलाने वाली, பூச்சிகளையும் பாம்பையும் விரட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. जहां पर सांप और बिच्छुओं को भगाने के लिए, कीड़े मकोड़े को भगाने के लिए इस्तेमाल किया जाते It थे। signifies the power of Christ resurrection. यह परमेश्वर के जी उठने के मसीह के सामर्थ्य को बताती है। நாளுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ये चालों का अर्थ समझ गए ना? கஷ்டமா இருந்ததா? बहुत कष्ट था क्या? திருப்பி சொல்றேன் பாருங்க. मैं फिर से कहता हूं, வெள்ளை போலம் गंधरस signifies the precious death of Christ. परमेश्वर के बहुमूल्य मौत को बताती है। சுகந்த கருவாப்பட்டை आदात किसे बताती है? signifies sweetness and effectiveness of Christ's death. परमेश्वर के मधुर और उसके मौत के, मसीह के मौत को बताती है। சுகந்த வசம்பு सुगंधित दालचीनी signifies precious resurrection of Christ. परमेश्वर के पुनर्जन्म को दिखाती है। இலவங்கப்பட்டை शेले के तज signifies the power of Christ's resurrection. परमेश्वर के सामर्थ्य, जो जी उठने के सामर्थ्य को बताती है। இப்படிப்பட்ட ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ऐसे प्रार्थना हमारे जीवन में रहना जरूरी கடைசியாக है। आखिर में மகா பரிசுத்த ஸ்தலம் एक महापवित्र स्थल, என்ன இருக்கும்? उसमें क्या रहती है? உடன்படிக்கை பெட்டி. वहां पर परमेश्वर की वाचा का संदूक रहती है। It signifies the presence of God. परमेश्वर की उपस्थिति को दिखाती Our है। sin separates us from His promise. हमारे पाप जो है उसके, हमारे पाप से वो दूर करने वाली बातें हैं। நம்முடைய பாவம் இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கையில நம்மள பிரிச்சிட்டே இருக்கும். हमारे पाप जो है हमेशा उसके वाचा से हमें दूर रखती है। இந்த பிரிவினை நடக்காதபடிக்கு ये जुदाई न होने लायक தேவனுடைய சமூகம் நமக்கு உதவி செய்யும். परमेश्वर की सम्मुख हमें मदद करती है। ஹalleluya. हालेलुया। அங்கதான் தேவனுடைய மகிமை இறங்கும். वहां पर परमेश्वर की महिमा उसके निवास स्थान पर उतरती है। கிருபாசன தண்டையில அவருடைய மகிமை இறங்கும். कृपासन की जगह पर उसकी महिमा उतरती है। எல்லாம் உங்க பாட்டு தாள எடுத்து सब अपने गीत के किताब அந்த பாடலை पंक्ति को பாடுவோம். निकाल कर उस गीत को गाएंगे। முதலாவது பாடலை பாடுவோம். पहले गीत को गाएंगे। எல்லாமே ஆண்டவர் எவ்வளவு முன்குறிச்சி வச்சிருக்கார் பாருங்க. सब कुछ परमेश्वर ने कैसे पहले ही नियुक्त करके रखा है। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த பாட்டு தாள எடுங்க. ஃபர்ஸ்ட் பாடலை பாட போறோம். हम गीत में से पहला गीत गाने वाले हैं।
மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க பாடுறீங்களா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் இறங்கி மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில்